அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏன் நான் இந்த லைவ் போட்டேன் என்றால், ஒரு முக்கியமான விடயத்தை எல்லாருக்கும் தெளிவுபடுத்தணுன்றதுக்காகத்தான். ஸோ கொஞ்சம் ஃபாலோவர்ஸோ இல்லை யாரோ கொஞ்சம் வந்தால் எல்லாருக்கும் அது ஒரு தெளிவாக இருக்கும். ஸோ அதுதான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன். இன்றைக்கி உண்மையிலே நான் எடுக்கிற டாபிக் என்னென்னு சொன்னால், கட்டாயமாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் இந்த டாக்டரேட் பட்டம். டாக்டரேட், பிஹெச்டி டாக்டரேட். ஸோ நிறைய பேர் இலங்கையில் டாக்டரேட் என்று சொல்லி அவங்கள அவங்க எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் காட்டி கொண்டிருக்கிறாங்க. ஸோ நேற்று கூட நான் இது சம்மந்தமாக கொஞ்சம் கலாச்சி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேருக்கு உண்மையிலே இந்த டாக்டரேட்டுன்னா என்ன அர்த்தம், இந்த பிஹெச்டின்னா என்ன அர்த்தம் தெரியலையா, இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா, ஒன்றும் எனக்கு புரியலை. இது சம்மந்தமாக கொஞ்சம் நான் பேச வேணும். ஏன்னா இலங்கையில் இது ஒரு மாஃபியா கேமாகவே போயிட்டுருக்கு இந்த டாக்டரேட் பட்டம் விற்கிறது. ஸோ இது சம்மந்தமான ஒரு அறிவுறுத்தலோ இல்லை இது ஒரு விழிப்புணர்வோ எப்படி எடுத்தாலும் எனக்கு பரவாயில்லை. சரியா? எனக்கு இங்கே யாரு மேலே என்ன சொல்கிறது, போட்டி பொறாமல் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா யாரோடையும் போட்டி போடவும் பொறாமப்படவோ எந்த ஒரு தேவையும் எனக்கு இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கான அல்லாவிடமிருந்து எனக்கான ஹக் எனக்காக வந்துட்டு தான் இருக்குது. எனக்கான பரக்கத் அல்லாஹ்கிட்டேருந்து எனக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது. நான் சொல்ல வர விடியது என்னென்று சொன்னால், இலங்கையில் திடீர்னு சொல்லி புதுசாக ஓகே இந்த டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்க முளைச்சிட்டு இருக்கிறாங்க. சரி, அது எந்த ஃபீல்டு, ஒவ்வொரு ஃபீல்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். இந்த டாக்டரேட்டுன்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு ஃபீல்டில் நாங்கள் எடுக்கலும். பட் இந்த டாக்டரேட் பட்டம்ன்றது எடுக்கவே முடியாத ஒரு ஃபீல்டில், அப்படி ஒன்றே அது நினச்சும் பார்க்க முடியாது என்று சொல்கிற ஒரு ஃபீல்டில் இங்கே நிறைய பேர் டாக்டரேட் பட்டம் வாங்கிட்டு கிடக்குறாங்க. சரியா? ஸோ அவங்க உண்மையிலேயே அந்த டாக்டரேட்ன்றதுக்கு தகுதியானவர்களா? எனக்கு தெரியல. நிறைய பேர் எனக்கு ரிக்வெஸ்ட் அனுப்புகிறீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஓகே, உண்மையிலே இந்த டாக்டரேட் டாக்டரேட் பட்டத்துக்கு தகுதியானவர்களான்றது எனக்கு தெரியல. சரியா? உண்மையிலே நாங்கள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த பியூட்டிஷியன் கலை, ஓகேயா, பியூட்டி கல்ச்சர், பியூட்டி கல்ச்சர் நாங்கள் எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு நல்லா தெரியும் இது ஒரு தொழிற்கல்வி. ஓகேயா? இப்போ நார்மலாக இந்த பியூட்டி கல்ச்சர்ன்றதை படிக்கிறவங்க யார்? ஓகே, அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பொதுவாக
ஒரு 10th வரைக்கும் படித்தவங்க, ஒரு O லெவல் எடுத்தவங்க, ஒரு A லெவல் எடுத்தவங்க, ஓகே அந்த ரிசல்ட் நமக்கு மேலே படிக்க போதாது, ஏதோ ஒரு ரீசன் அப்படின்றதுக்காக வேண்டி சம்டைம்ஸ் இப்படி ஒரு தொழிற்கல்வியை நம்ம வீட்டிலேருந்து செய்யலான்றதுக்காக வேண்டி செலக்ட் பண்ணலாம். ஓகே, அது போக படித்தவங்களும் இருக்கிறாங்க. இப்போ டீச்சர்ஸ் வந்திருக்கிறாங்க. இப்போ நான் கூட ஒரு பியூட்டிஷியன் ஆகிறதுக்கு பிஃபோர் நான் கூட ஒரு டீச்சர் தான். ஸோ நான் கூட ஒரு டீச்சராக இருந்துட்டு தான் ஒரு சூழ்நிலை காரணமாக நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து நான் கால் வச்சேன். ஸோ இந்த ஃபீல்டுக்கு வந்து நாங்கள் கால் வச்சிட்டாலும் நாங்கள் வந்து ஏதோ ஒன்றை தெரிஞ்சு கொண்டோம், அந்த பியூட்டி கல்ச்சரை படிச்சிட்டோம், இந்த என்ன சொல்கிறது அதுக்குள்ள விஷயங்களை தெரிஞ்சு கொண்டோன்றதுக்காக வேண்டி நாங்கள் சும்மா மேக்கப் பண்ணுறது தான் பியூட்டிஷியனுக்குன்ற பேருன்ற நாங்கள் இருக்கலாம். ஸோ அதை வந்து தெளிவாக விஷயங்கள் நிறைய தெளிவாக என்ன இருக்குதுன்றதை நான் படிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து தேவை ஸ்ரீலங்காவில் இருக்கிற பியூட்டிஷியன்ஸில் நார்மலாக வந்து நாங்கள்லாம் இப்போ நான்லாம் இந்த ஃபீல்டுக்கு வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு 5 வருஷம்தான் ஆகுது. ஓகேயா, ஆனால் 20 வருஷம் 25 30 வருஷம் 40 வருஷம் இருக்கிற இந்த ஃபீல்டில் இருக்கிற பியூட்டிஷியன்ஸ் இருக்கிறாங்க. சரியா, அவங்களுக்கு எல்லாம் இல்லாத இந்த டாக்டர் பட்டம், இந்த டாக்டர் ரேட். ஓகே, பியூட்டி டாக்டர் நம்ம சொல்லிக்கொள்றதுனா பியூட்டி டாக்டர் என்ற இந்த டாக்டர் ரேட் அவங்களுக்கெல்லாம் இல்லாதது இப்போ நேற்று முந்த நாள் முளைச்ச இந்த காளான்களுக்கு எப்படி கிடைக்கும் புரியலை எனக்கு. இது வந்து என்ன சொல்கிறேன்னு எனக்கு விளங்குது இல்லை. ஏன் வந்து இவங்க இப்படி மக்களை ஏமாத்துறாங்க? இது வந்து உங்களுக்கு வந்து இதால் உங்களுக்கு கௌரவம் கிடைக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த இப்படி ஒரு பட்டத்தை நாங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கிறதால காசு கொடுத்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஸ்ரீலங்காவில் விற்கப்பட்டது ஸ்டார்டட் இப்போ ஒரு 3 years பிஃபோர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 80,000 ஸ்டார்ட் ஆச்சு. இந்த டாக்டரேட் பட்டம் ஸ்ரீலங்காவுக்கு விற்பனை செய்ய வந்தது அந்த குளோபல் பீஸ் யூனிவர்சிட்டி இன் USA. ஓகே, அது வந்து நான் வந்து எத்தனையோ லைவ் போட்டு இதை பற்றி நான் வந்து நிறைய பேசியிருக்கிறேன். என் ஃபேஸ்புக்கில் அந்த லைவை நீங்கள் போய்ட்டு பார்க்கணும். சரியா, அப்போ அதுக்கு பிறகு வந்து இவங்க வந்து இப்போ பீஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் UK பீஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு கொண்டு வந்துக்கிறாங்க. அது இதே பீஸ் யூனிவர்சிட்டி இப்போ UKல வந்துருக்கு. முந்தி USA, இப்போ UKல வந்துருக்கு. ஸோ எனக்கு உண்மையிலே புரியலும் வந்து அந்த இதெல்லாம் நாங்கள் தேடி பார்த்து எல்லாம் செஞ்சாச்சு. எந்த ஒரு அக்ரெடிட்டடும் இல்லை. அப்படியான ஒரு PhD ப்ரோக்ராம் ஒன்று அவங்க செய்யக்கூடிய மாதிரியான ஒரு இதை வந்து அவங்க எந்த ஒரு இதுவும் அப்ரூவலும் கொடுக்கவும் இல்லை. சரியா, ஸோ அப்போ எந்த தகுதியை வச்சு இவங்க வந்து இங்கே இந்த டாக்டரேட் பட்டத்தை வாங்குகிறாங்க? இப்போ என்னோட கேள்வி இதுதான், எந்த தகுதியை வச்சு இவங்க இதை வாங்குறாங்க? நிறைய பேர் வந்து இவங்களை வந்து இப்போ வந்து இவங்க டாக்டர் பட்டம் வாங்கினவங்க பியூட்டி என்ன சொல்கிறது பியூட்டி டாக்டர். ஓகே, பியூட்டியில் வந்து இவங்க வந்து டாக்டர் பட்டம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு கொடுக்குற ஹைலைட்டும் எங்கே என்ன ப்ரோக்ராம் நடந்தாலும் யூஷா அதை எடுத்துட்டாங்க. எந்த ப்ரோக்ராம் நடந்தாலும் இவங்க தான் எல்லாத்துக்கும் VIP கெஸ்ட், இவங்க தான் எல்லாத்துக்கும் சீஃப் கெஸ்ட். இவங்களை விட்டு ஆக்கள் இல்லை இந்த ஸ்ரீலங்காவில். இவட ப்ரோக்ராம் இங்கே ஒரு டாக்டர் பட்டம் வாங்கினவ அவட ஏதாவது ப்ரோக்ராம் வந்துன்னு சொன்னால் மற்ற இருக்கிற எல்லா டாக்டர் பட்டம் வாங்கின கூப்பிட்டு கொள்வது கெஸ்ட்டுவெல்லாம். அதே மாதிரி அவன் நடத்தக்குள்ள இருக்கிற மற்ற இவங்களை கூப்பிட்டு கொள்வது மாறி 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 இவங்க தான் ஸ்ரீலங்காவில் மொத்தமும் இந்த பியூட்டிஷியன், அதாவது இந்த பியூட்டிஷியன் ஃபீல்டில் இருக்கிற மொத்த கலையையுமே யூஷாங்களை போங்க
இவங்க தான் வந்து குத்தகைக்கு வாங்கியிருக்கிறாங்க. டீ குடிக்கும். டீ டீ. இவங்க தான் குத்தகைக்கு வாங்கியிருக்கிறாங்க. கொஞ்சம் டீ. அப்போ இதில் இருக்கிற மற்ற இந்த ஒரு பியூட்டிஷியன்ஸுக்கும் இங்கே வந்து இடம் கிடையாது. இது வந்து எங்கே போய் சொல்கிறது இந்த கதையை? இந்த டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்களில் சரியா எடுத்து பார்த்தா ஸ்ரீலங்காவில் எனக்கு தெரிஞ்சு இந்த கொழும்புல மட்டும் இருக்கிற ஒரு 6-7 டாக்டரேட் பட்டம் வாங்கினவளவில் எடுத்து பார்த்தா வெறும் 10ஆம் வகுப்பு மட்டும் படித்தவள். ஜஸ்ட் O லெவல். அது பாஸாக ஃபெயிலான்றது எனக்கு தெரியல. O லெவல் மட்டும் படிச்சுட்டு ஒருத்தி விடுறான்னு சொன்னால் மேபி ஒன்று கல்யாணம் முடிக்கிறதுக்காக இருக்கும், இல்லைன்னு சொன்னால் பாஸ் மார்க்ஸ் கிடைக்கலையா இருக்கும். சரியா ஃபெயில். ஸோ அதனால தான் வந்து ஒரு தொழில் கல்வி ஏதாவது படித்து கொள்வோம் அப்படின்ற மாதிரிக்கு ஒரு ஃபீல்டுக்கு போவேலும். சரியா சரி O லெவல் அவங்க பாஸாக ஃபெயிலான்றது நமக்கு தேவை. ஜஸ்ட் O லெவல் மட்டும். ஈவன் அதில் இருக்கிற பாதி பேருக்கு இங்கிலீஷ் கூட பேச தெரியாது. ஆனால் லண்டனில் USA இருக்கிற பீஸ் யூனிவர்சிட்டியில் இருந்து இவங்க வந்து இந்த PhD எடுத்துக்கிறாங்க. இதில் யாருக்காவது விளங்குதான் நான் என்ன சொல்கிறது? இனி இதில் வர பேர்கள் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் கவனமாக இருக்குது. அப்படி என்ன சரி இருந்தால் எனக்கு ப்ளீஸ் இதில் மெசேஜை போடுங்க, டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் பேசுகிறது விளங்குதா இல்லையான்னு எனக்கு தெரியலை, இல்லாட்டி உங்களுக்கு விளங்குற பாஷா நான் பேசலாம். ஸோ இதுதான் இங்கே உள்ள விஷயமே. என்ன என்ன கர்மாந்திரம் தான் இந்த ஃபீல்டுக்கு வந்து நடக்குதோ, எந்த சனியந்தான் பிடிச்சி இந்த ஃபீல்டில் ஆட்டுதோ இவள்களை மாதிரி பொய்க்காரிகளாலன்னு சொல்லிட்டு நான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன். நான் இந்த ஒரு 4 வருஷமாக இதுக்காக வேண்டி இந்த ஃபேக் இவர்கள் கொடுக்குற ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ், இவர்கள் கொடுக்குற இந்த ஃபேக் டாக்டரேட், இவர்கள் காசு கொடுத்து வாங்கின அவளுடைய இந்த டாக்டரேட் பட்டங்கள், 10ஆம் வகுப்பு படித்த ஒருத்திக்கு டாக்டரேட் பட்டம் எவனாவது கொடுப்பானா? அதுக்கான தகுதி என்ன? இதெல்லாம் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ ஏன் வந்து இவங்கள்ட்ட போயிட்டு படிக்கிறவங்க போயிட்டு படிங்க சரியா. அவங்க வந்து மேக்கப் ஃபீல்டில் இல்லாட்டி இந்த பியூட்டிஷியன் ஃபீல்டில் அவங்க வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதா நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் போயிட்டு படிங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இவங்களை விட்டால் ஆக்கள் இல்லைன்ற மாதிரிக்கு உங்களுடைய பிரச்சனை இருக்குது பாருங்கள். அது போதாதுக்கு இந்த டாக்டர்ஸ், அதாவது இந்த டாக்டரேட் வாங்கி இந்த பியூட்டி டாக்டர் என்ன இந்த டாக்டரேட் வாங்கின இந்த ஒரு கழுத கூட்டம் தான் வந்து இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் வந்து இந்த அவார்ட் செரமனிஸ் நடக்குது. ஒரே அவார்ட், அவளை பார்த்தாலும் அவார்டு, இவளை பார்த்தாலும் அவார்டு, வாரவ போகிறவ எல்லாரும் அவார்ட் செரமனி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அதுக்கு பொன்சை பிடிக்கிறதுக்கு வந்து 1000 பேர். எனக்கு கூட எத்தனையோ மெசேஜ் வரும். சில்வர் ஸ்பான்சராம், ப்ரௌன் ஸ்பான்சராம், பிளாட்டினம் ஸ்பான்சராம், அவங்களுக்கு நாங்கள் VIP சீட் தாரோம். எவ்வளோ 80,000, 80,000, 1 லட்சம், 2 லட்சம். எங்களுக்கு என்ன பைத்தியமாடி? எங்களுக்கு என்ன பைத்தியமா? அந்த காசை எடுத்து நம்ம வாழலாம். எங்கள் குடும்பம் புள்ள குட்டிகளுக்கு நம்ம ஏதாவது பண்ணலாம். இல்லை இல்லாதவனுக்கு எடுத்து கொடுக்கலாம். உங்களோட ஃபேக்கான உங்களோட பொய்யான உங்களோட என்ன சொல்கிறது அந்த இந்தியாவில் வந்து மார்க்கெட் இல்லாத பைத்தியக்கார நடிகைகளை கூட்டிக்கொண்டு இங்கே வந்து கிழடு கட்டையில் கொண்டு வந்து இங்கே வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து என்ன சொல்கிறது அவார்ட் கொடுக்கறதுக்காக வேண்டி ஸ்ரீலங்காவில் வந்து எத்தனையோ ஃபீல்டில் உள்ளவங்களெல்லாம் நாமினேட் பண்ணுங்கன்னு சொல்லி அவர்கள்ட்ட வர 30,000 இருந்து 80,000 வரைக்கும் அவர்கள்ட்ட நாமினேட் பண்ணுறதுக்கு அவர்களுக்கு பெஸ்ட். இதில் அவங்க பெஸ்ட்டு, பெஸ்ட் பியூட்டிஷியன், பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட், அப்படி பெஸ்ட் கேக் ஆர்டிஸ்ட், பெஸ்ட் மெஹந்தி ஆர்டிஸ்ட், இப்படி என்று சொல்லி அவளோட ஃபீல்டில் உங்ககிட்ட வந்து ஒரு அவார்டை வாங்குறதுக்கு விளங்கிச்சா வந்து உங்களோட இந்த ஃபேக் அவார்டை வாங்குறதுக்கு அவள்கிட்ட வேறு காசு பறிக்கிறீங்க. அது போக அதுக்கு இந்த ப்ரோக்ராமை நடத்துறதுக்கு வேறு என்ன செய்கிறீங்க? நீங்கள் ஸ்பான்சர்ஷிப்புக்கு ஒவ்வொருத்தரை கெஞ்சுறீங்க. எனக்கு எத்தனையோ பேர் அனுப்பியிருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் வெக்கம் இல்லையா? நான் கேட்குறேன்.
இங்கே புள்ள சரி, நான் கேட்குறேன் வந்து இந்த சீரியல் நடிகைகள் அங்கே இந்தியாவில் மார்க்கெட் இல்லாத நடிகைகள் இவர்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே அவளோட கையால் அவார்ட் எடுக்கணும்னு சொல்லி இங்கே உள்ளவர்களுக்கெல்லாம் என்ன தலையெழுத்து? காசையும் கொடுத்து 30,000 40,000 காசையும் கொடுத்து 80,000 வரைக்கும் இன்டர்நேஷ்னல் அவார்டுன்னு கொடுத்தாங்க. சரியா? இப்போ இன்டர்நேஷ்னல் அவார்டுன்னு சொல்கிறது வந்து யூரோப் கண்ட்ரிஸோடு சேரணும். அதுதான் இன்டர்நேஷ்னல். வெறும் வந்து இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் மென்ஷன் பண்ணி இந்தியாவிலேருந்து அந்த நடிகைகள் வந்தால் நடிகையோட எவனோ ஒருத்தன் வருவான், அவன் வந்து அவங்கள இங்கே இறக்குமதி பண்ணி அவளுக்கு 3 லட்சம் 4 லட்சம்னு சொல்லி அவளுக்கு ரேட் பேசி அவள்களை இங்கே கொண்டு அவள்களை வந்து இங்கே ஹோட்டலில் அங்கே இங்கே தங்க வச்சு ஸ்ரீலங்காவில் உள்ளதெல்லாம் சுற்றி காட்ட வச்சு நீங்கள் பண்ணுற அட்டூழியண்டி. இதுக்கு தான் வந்து நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் தேடுறீங்க. அவளோட உடுப்புகளுக்கும் அவளோட உடுப்பாட்டத்துக்கும் அவளோட மேக்கப் பண்ணுறதுக்கும். ஏன்னா அவளோட கொண்டாந்துன்னு சொன்னால் நீங்கள் நினச்சி கொண்டுக்கு நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்களாம் பெரிய ஃபிகர்ஸ்ன்னு சொல்லி. ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் சேர்ந்த ஏஷியன்ஸ் தான், நாட் இன்டர்நேஷ்னல். இந்த புத்தியாவது இருக்கா? சும்மா நான் கேட்குறேன். ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் சேர்ந்தா ஏஷியன்ஸ் தான். சரியா? அங்கே உள்ள பிச்சைக்கார நடிகைகளை இங்கே கொண்டு வந்து மாக்கட்டி இல்லாதவர்கள் கிளடி கட்டியில் இங்கே தூக்கிட்டு வந்துட்டு இங்கே உள்ளவங்களுக்கு கலர்ஸ் காட்டிக்கிட்டு கிடக்கிறது. மற்றது நீங்கள் இந்த ஒவ்வொரு ஃபீல்டில் நீங்கள் வந்து அவார்ட் கொடுக்குறோன்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க பாருங்கள். ஓகே, அந்த ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு அவார்ட் கொடுக்கறதுக்கு அந்த நடிகைகளுக்கு என்ன தகுதி இருக்குது? சும்மா நான் கேட்குறேன், அந்த நடிகைகளுக்கு என்ன தகுதி இருக்குது? ஒரு 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 பியூட்டிஷியன் அமைப்பு அந்த ஒரு செலவுனால் கொண்டு வந்தாங்க. ஒரு ஒரு நடிகையும் ஒரு நடிகனையும் பிக் பாஸில் பங்கு பற்றினாங்க. ஓகே, அது ரெண்டு இன்ன வரைக்கும் கல்யாணம் முடிக்கலை, லிவ் டுகெதர் லைஃப் வாழ்ந்து கொண்டு இருக்குது. அதை ரெண்டையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்க. எங்கடவர்களும் இது இஜாபையை ரெப் பண்ணி கொண்டு போயிட்டு ஸோ என்ன ஆசையாக வாங்கிட்டு வந்துக்கிறாங்க தெரியுமா? முடியல. ஏன் நீங்கள் வந்து இந்த இந்த அவார்ட்ஸ் பின்னால் ஓடுறீங்க? உண்மையிலே ஒரு அவார்ட்ஸ் நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் அந்த அவார்டுக்கு நீங்கள் உண்மையிலேயே தகுதி உள்ளவங்களா? அவார்ட்ஸ் இங்கே ஸ்ரீலங்காவில் நீங்கள் அவார்ட்ஸ் வாங்குறேன்னு சொன்னால் உண்மையிலேயே அது அரசு அங்கீகாரம் உள்ள ஒரு நிறுவனத்தால் உங்களுக்கு கிடைக்கணும். இந்த வார போகிற பியூட்டிஷியனும் வார போகிற என்ன ஆர்டிஸ்டோனும் இந்த புதுசாக அகாடமிகள் திறக்கிறவர்களும் சேர்ந்து இந்த மாஃபியா குரூப்போடு இருந்து கொண்டு வழங்குத சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் போயிட்டு ஏன் அகப்படுறீங்க? புரியல. உண்மையில் ஏன் போயிட்டு அகப்படுறீங்க? இது என்ன அவார்ட் கொடுக்குறாங்க? கிட்டத்தில் வந்து ஒருத்தி அனுப்புகிறா, என்னது தேசமானியம், தேச கீர்த்தி, இதெல்லாம் கொடுக்குறோம். நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்டு மெசேஜ் வருது. உண்மையிலேயே வந்து நான் கேட்குறேன், இந்த தேசத்துக்காக வேண்டி சரியா அப்படியான ஒரு ஒரு அவார்டை வாங்கிறதுக்கு இவர்களுக்கு என்ன தகுதி? ஒரு அரசாங்க அவார்டு அது. ஒரு ஜனாதிபதியோட கையால் வாங்க வேண்டிய ஒரு அவார்டு அது. கொடுக்கறதுக்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது? இந்த பியூட்டிஷியனுக்கோ இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டுகளுக்கோ இல்லை இந்த ஹெனா ஆர்டிஸ்ட்டுகளுக்கோ என்ன தகுதி இருக்குது? அந்த மாதிரியான அவார்ட்ஸை வந்து இந்த வெறும் இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட்டுகளுக்கு கொடுக்குறது எனக்கு புரியல. அது பாருங்க, ஒப்புங்க, வருஷத்துக்கு ஒருத்தி வச்சா பரவாயில்ல, வருஷத்துக்கு 10 பேர் அவார்ட் செரமனி செஞ்சால் 10 பேருக்கிட்டையும் அப்ளை பண்ணுற அளவுக்கு வந்து இந்த நாட்டில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து காசு இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன்.
அந்த 10 பேர்கிட்டையும் அவார்ட் வாங்குகிற அளவுக்கு இந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு பணம் இருக்குது. ஆனால் கேட்டால் இந்த நாடு வறுமையில் போகுதுன்னு சொல்கிறாங்க. யாருக்கிட்டையும் பணம் இல்லைன்றாங்க, சாப்பிட வழி இல்லைன்றாங்க. ஆனால் இந்த அவார்ட் செரமனி நடத்துகிறவர்களுக்கு பணம் இருக்குது, அவார்டை போய் வாங்குறவர்களுக்கு பணம் இருக்குது. எப்படி? கட்டாயமாக இந்த அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்க வேணும். இதை மாதிரியான ஃபேக் அவார்ட்ஸ் கொடுக்குறவர்கள உடனே இது ஏதாவது ஒன்று லீகல் ஆக்ஷன் எடுக்கணும். அதே மாதிரி இவர்கள்ட்ட அப்ளை பண்ணுறவர்களுக்கு லீகல் ஆக்ஷன் எடுக்க வேணும். இதுக்கு ஒரு வழியை பண்ணணும், கட்டாயம் பண்ணணும். இந்த நாம் யோசித்து பார்க்க வேணும். இவங்க எல்லாம் எதை டார்கெட் பண்ணுறாங்க? இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு இன்றைக்கி இலங்கையில் இந்த 4-5 வருஷமாக பரப்பிட்டு இவங்க எதை டார்கெட் பண்ணுறாங்க சொல்லுங்கள் பார்க்க. இந்த வெறும் 10ஆம் வகுப்பு மட்டும் படித்ததுவள் பிஹெச்டி பட்டத்தோட நாங்கள் டாக்டர் உண்மையிலே அந்த பிஹெச்டிக்கு இந்த டாக்டரேட்டுன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் கூட உங்களுக்கு தெரியுமோ எனக்கு கண்டா தெரியலை. உண்மையிலே பியூட்டி டாக்டர் என்று சொல்கிறது ஸ்ரீலங்காவில் யாருக்குன்னு சொன்னால் அவங்க உண்மையிலே டாக்டர்ஸ். அவங்க மெடிக்கல் டிகிரி உள்ளவங்க. பியூட்டி டாக்டர்ஸ்னு நாங்கள் சொல்கிறோம்டா ஒருத்தருக்கு அவங்க உண்மையிலேயே மெடிக்கல் டிகிரி உள்ள டாக்டர்ஸ். விளங்கிச்சா? வெறும் இந்த பியூட்டிஷியன்ஸ் இல்லை, ஓகேயா? இந்த பியூட்டிஷியன்ஸ் இல்லை, அவங்க டாக்டர்ஸ். அதாவது நார்மலாக இந்த சருமம் சம்பந்தமானது படித்த மருத்துவர்கள், சரியா? அவங்கள தான் நாங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம், சரியா? ஸோ அவங்களுக்கு தான் நாங்கள் பியூட்டி டாக்டர்ஸ்ன்னு நாங்கள் பேரை கொண்டு அழைக்கிறோம், ஓகே? ஆனால் இந்த பியூட்டி டாக்டர் என்ற பேரில் நான் டாக்டரேட் வாங்கிட்டேன், டாக்டரேட்ன்றது பிஹெச்டி, ஓகே, முடித்து நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்றது இங்கே சில பல பியூட்டிஷியன்ஸ் சொல்லி கொண்டு திரிகிறாங்க. அப்படி வாங்கினதுக்கான அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நடத்தி விளங்குதா, சர்டிஃபிகேட் மாதிரி எதோலாம் வச்சுக்கிட்டு கடந்து அவங்களுடைய வால்களில் டிக்டாக்கில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் எல்லாம் நீங்கள் போய்ட்டு பார்க்கலாம். அப்போ அங்கே இருக்கிற மற்ற பைத்தியங்கள் எல்லாம் என்ன செய்கிறது, இதை பார்த்துட்டு இப்போ இதில் பிஹெச்டி வரைக்கும் இருக்குது இல்லையா, எடுக்கலாம் எங்களுக்கும் அப்படின்ட்டு அப்ளை பண்ணுறது. இந்த பிஹெச்டி உண்மையிலே நான் கேட்குறேன், இந்த பிஹெச்டின்னா என்ன? அதுக்கு வரவிலக்கணமாவது தெரியுமா? டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி, ஓகே? அதாவது நாங்கள் தமிழில் சொல்கிறோம்னா முனைவர் பட்டம்ன்றது, ஓகே? சில இதில் சொல்கிறோம் கலாநிதி. அப்போ நாங்கள் யோசிக்கணும், கலாநிதி என்றது எப்படி நாங்கள் எடுக்கிறது, அதுக்கான எங்களோட தகுதிகள் என்ன? நார்மலாக நான் இந்த பிஹெச்டி டாக்டரேட்டுக்கு அதாவது ஏதோ ஒரு ஃபீல்டில் நார்மலாக இந்த பியூட்டிஷியன் ஃபீல்டில் அப்படி ஒரு டாக்டரேட் எடுக்கிறதுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாது, சரியா? பியூட்டிஷியன் ஃபீல்டில் அப்படி எந்த ஒரு இதுவுமே கிடையாது, சரியா? நீங்கள் வேர்ல்டு வைடில் தேடி பார்த்தாலும் எந்த ஒரு யூனிவர்சிட்டிலையும் பியூட்டிஷியன் ஃபீல்டுக்கு டாக்டரேட் கொடுக்கறதுக்கு எந்த ஒரு என்ன சொல்கிறது அக்ரெடிட்டடும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? எந்த ஒரு இதுவுமே அதை அனுமதிக்க இல்லை, சரியா? எந்த துறைக்கு கொடுக்கணும்னு சொன்னால் காஸ்மெட்டிக், ஓகே? இந்த காஸ்மெட்டாலஜி படிக்கிறவங்க இருக்கிறாங்களே அந்த துறையில் இந்த காஸ்மெட்டாலஜி படிக்கிறவங்களும் நான் தான் சொன்னேனே உங்களுக்கு, அந்த டாக்டர்ஸா அதாவது மருத்துவம் இதில் டிகிரி எடுத்திருக்கணும், சரியா? அவங்களால தான் நேரும். ஆனால் இன்றைக்கி இந்த ஸ்ரீலங்காவில் காஸ்மெட்டாலஜி படிக்கிறோன்ற பேரில் வேறுங்க 10ஆம் வகுப்பு படித்தவங்களெல்லாம் காஸ்மெட்டாலஜி படிக்கிறாங்க, ஓகே? படிக்கட்டும், நோ ப்ராப்ளம், ஓகே? அதை படிக்கிறேன்னு சொன்ன பேரில் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிட்டு எனது க்ளாக்கையும் போட்டுக்கிட்டு தலையில் ஒரு கப்பையும் மாட்டிக்கிட்டு கையில் ஸ்காலையும் வச்சுக்கொண்டு ஃபோட்டோஸ் எடுத்து போட்டுக்கொண்டு விளங்கிச்சா படிச்சுட்டாங்களாம். இந்த சர்மம் ஏதாவது ஒன்று
இவங்கள்ட்ட போயிட்டு நாங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் இவங்களுக்கு அதுக்கான பதிலெல்லாம் சொல்ல தெரியுமா? தெரியாது. சரியா? தெரியாது. அப்போ எனக்கு புரியல இதுண்டு. இப்போ இன்றைக்கி பாருங்கள், ஒரு சோப் கட்டி, நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற சோப் கட்டி, ஓகே, நாங்கள் இவ்வளோ நாளாக நாங்கள் கடையில் தான் வாங்குகிறோம். நம்மளுக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்காவில் இருக்கிறது லக்ஸ், வெல்வெட், வட்டவர், என்னது ராணி சோப், சந்தன சோப், இப்படி இருக்கிறது தான் நாமெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். எல்லாம் மற்றது ராணி சோப், மற்றது பிள்ளைகளுக்கு பேபி சோப், இப்படி ஜான்சன் பேபி, இப்படி என்னென்னோ இருக்குது. ஓகே, இதுகளை தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கு இந்த துறையில் வந்து என்ன சொல்கிறது, காஸ்மெட்டிக் துறையில் வந்து நிறைய பேர் படிச்சுட்டு வரோம். ஓகே, அவள் படிச்சுட்டு வரும்போது அதை சரியான முறையில் படித்து, சரியா, அதுக்கு சரியான முறையில் என்ன சொல்கிற டிப்ளமாவோ டிப்ளமாவோ அவங்க படித்து அவங்க ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அது சரியான முறையில் அவங்க கொண்டு போகிறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு சோப்பை கூட எப்படி நாம் தயாரிக்கிறது, அதில் பிஹெச் லெவல் எவ்வளவு, சின்ன பிள்ளைகள சோப் பண்ணாவில் பிஹெச் லெவல் எவ்வளோ வரணும், பெரியவங்களுக்கு எவ்வளோ வரணும், அதுக்கு எப்படிலாம் பண்ணணுமன்றது அந்த அறிவு இருக்குது. சரியா? ஆனால் இந்த யூடியூப்பில் சில என்ன சொல்கிறது, யூடியூப்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இப்போ வந்து யூடியூப் மற்றது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன குழந்தை, இன்றைக்கு பிறந்த குழந்தையில இருந்து இன்றைக்கு பிறந்த குழந்தையில இருந்து நாளைக்கு சாவ கிடக்கிற கிழவன் கிழவியை கூட விட்டு வைக்காமல் ஆட வைக்கிற பாட வைக்கிற. ஏண்டா இதெல்லாம் ஒரு ஃபன்னு சொல்லி எடுத்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் என்ன ஃபாலோவர்ஸை கூட்டுறது, வியூவர்ஸை கூட்டுறது, ஃபாலோவர்ஸை கூட்டுறது. யூடியூப்லேயும் இது மாதிரி தான் அப்டேட்ஸ் நடக்குது. அப்படி நடந்து என்னது சும்மா இப்படி ஆடினாலும் கூட போதும். சரியா? நீங்களாம் டான்ஸர்ஸாக இருக்க தேவையில்லை. நீங்கள் கையை காலை இப்படி பிடி மாஸ்டர் மாதிரி ஆட்டிக்கிட்டாலும் போதும், உங்களுக்கெல்லாம் ஃபாலோவர்ஸ் அள்ளிக்கிட்டு வந்துடும். விளங்கிச்சா? அப்படியெல்லாம் போட்டு நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு அந்த சும்மா இங்கே வேலை சரியா போட்டு, அதாவது ஓசியில் சம்பாதிக்கிற காசு அங்கேருந்து வரும். அதுக்காக வேண்டி பண்ணாத கூத்தே கிடையாது. சரியா? ஸோ அதனால் சில ஹவுஸ் ஒய்ஃபுகள் சரியா வீட்டில் இருந்து எப்படி யூடியூப் மூலம் சம்பாதிக்கிறன்றதுக்கு சில பேர் என்ன குக்கிங் எல்லாம் செய்வாங்க. ஓகே, அவங்க வந்து குக்கெல்லாம் பண்ணுவாங்க, வீட்டில் நல்லா சமைப்பாங்க, அது எல்லாத்தையும் யூடியூப்பில் போட்டு காட்டுவாங்க. ஓகே, அவங்க ஃபாலோவர்ஸ் கூட போதாதுக்கு இவங்க எல்லாருமே வந்து இப்போ டெர்மட்டாலஜிஸ்ட் ஆக பார்க்குறாங்க. சரியா? இவங்கெல்லாம் சரும நோய் சம்மந்தமானது, உடலுக்கு சம்மந்தமானது, டயபிட்டிஸ்டுக்கு தேவையான மருந்து கொடுக்க பார்க்குறது. விளங்கிச்சா? அவங்களோட பின்னணிகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஜஸ்ட் அவங்க வெறும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க கொடுக்குற கஷாயம், அவங்க கொடுக்குற மருந்து, விளங்கிச்சா, புதுசாக என்னென்னமோ போடுவாங்க. அவங்க சோப்பு செய்வாங்க பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. இதெல்லாம் இதுகளை பார்த்து போட்டு இருக்கிறவன் எல்லாரும் இது பைத்தியக்காரனாக்குற. ரைட்டா? அதை பார்த்து போட்டு ஒவ்வொருத்தர் கிளம்புறது, நான் சோப்பு செய்கிறேன், நான் ஷாம்பு செய்கிறேன், நான் க்ரீம் செய்கிறேன், நான் அந்த க்ரீம் செய்கிறேன், நான் இந்த க்ரீம் செய்கிறேன்னு. விளங்குதா? போட்டுட்டு அவங்க எல்லாம் வந்து இப்போ எல்லாருமே இப்போ வந்து இந்த காஸ்மெட்டிக் துறையில் வந்துட்டாங்க. அது போதான்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ 2000-3000 ஒர்க் ஷாப். ஓகே, உங்களுக்கு நாங்கள் 10 இது சொல்லித்தரோம், உங்களுக்கு நாங்கள் புக்கும் அடித்து தரோம். உங்களுக்கு உடனே சர்டிஃபிகேட் நாட் ஓன்லி சர்டிஃபிகேட், கிராஜுவேஷன். ஏதோ ஒரு பெரிய ஹோட்டலில் பிடிக்கிறது, இல்லாட்டி BMICH பிடிக்கிறது. அந்த கொஞ்சத்தை அவங்க படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ அவங்க ஆய் பண்ணுறாங்க, 25,000 30,000 அப்படி எடுக்கிறாங்க. சரியா? அப்படி எடுத்து செய்கிறாங்க. ஸோ எனக்கு உண்மையிலே புரியலை இந்த ஃபீல்டில் இவங்க எல்லாம் என்ன நினச்சி கொண்டு தான் இந்த மாதிரி ஆக்கள உசுறுகளோட விளையாடுறாங்கன்னு சொல்லி. எப்படி இவங்க மனிதர்களுடைய உயிர்களோட விளையாடுற இந்த விளையாட்டை இப்படி ஈஸியாக செய்கிறாங்கன்றது எனக்கு புரியலை. எனக்கு உண்மையிலே இந்த ஃபீல்டில் விஷயத்தை தெரிஞ்சு படித்து ஒருத்தர் இருக்கிறது ஓகே. சரியா? உண்மையிலே பிஹெச்ஆல இப்படி போடுற ஒவ்வொருத்தரோட ஐடிஸையும் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு அங்கே அவங்களோட இதுகளை போய்ட்டு செக் பண்ணணும்.
இப்போ நார்மலாக பாருங்கள், நாங்கள் ஹெனா கோன்ஸ் விற்கிறோம். ஓகேயா? இப்போ உங்களுக்கு தெரியுது என் பிராண்ட் வந்து கவி. ஓகே, இந்த கவி பிராண்டில் தான் நான் எல்லாமே செஞ்சுட்டு வரேன். ஓகே, அப்போ இந்த பிராண்டு வந்து நாங்கள் அரசாங்க பதிவோடு தான் நாங்கள் செய்கிறோம். அப்போ அரசாங்க பதிவோடு நாங்கள் செய்கிற நேரம் இப்போ நான் வந்து ஹெனா கோன்ஸ் செய்கிறோம். அப்போ ஹெனா கோன்ஸ் அந்த சீசனுக்கு ஹெனா செய்யும். ஓகே, அப்போ அந்த ஹெனா கோன்ஸை நாங்கள் விற்கும்போது சில பேர் வந்து கேட்பாங்க வந்து, நீங்கள் ஸ்டிக்கர் இல்லாமல் தரமாட்டிங்களா, உங்களோட பிராண்ட் ஸ்டிக்கர் இல்லாமல் தரமாட்டிங்களான்னு கேட்பாங்க. நான் கொடுக்குறது இல்லை. ஏண்டா நிறைய பேர் வந்து அவங்களோட அதாவது நாங்கள் தான் செய்கிறோம். சரியா? நாங்கள் செஞ்சுட்டு எங்கள்கிட்ட லாபத்துக்கு வாங்கி போட்டுட்டு அவங்க செஞ்ச மாதிரி அவங்களோட ஸ்டிக்கர் அதில் ஒட்டி, ஓகே, அவங்க அதிக விலைக்கு விற்கிறேன். சரியா? பட் வந்து நான் வந்து கொடுக்குறது இல்லை. அப்படி நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், எங்களோட ஸ்டிக்கரோடு தான் நீங்கள் வாங்கணும். ஏன்னா அந்த கோனால் என்ன சரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரதா இருந்துட்டா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான். விற்கிற நீங்கள் இல்லை. ஓகே, நல்ல கலர் வரும், நல்ல இது வந்தால் சொன்னால் அந்த ஒரு கஸ்டமர்ஸ்லேருந்து எங்களுக்கு எந்த ஒரு ஃபீட்பேக்கும் வராது. ஓகே, எங்கள்கிட்ட எடுத்து வாங்கி ரீசேல் பண்ணுறவங்களுக்கு கூட எந்த ஃபீட்பேக்கும் எங்களுக்கு தரமாட்டாங்க. ஆனால் அது நாங்கள் சொல்கிற மெத்தடுக்கு அதை யூஸ் பண்ணாமல் அது ஏதோ தானோட அவங்களோட இஷ்டத்துக்கு விளங்கிச்சு. அந்த சந்தையில் இருக்கிற கெமிக்கல் கோன்ஸ்லாம் இருக்குது, எல்லாம் வெளியே தான் கிடக்கும். சரியா? நாங்கள் விற்கிறதெல்லாம் ஆர்கானிக். அப்போ எங்களது வந்து வெளியே வைக்க முடியாது. ஜஸ்ட் 2 days தான் ரூம் டெம்பரேச்சரில் வெளியே வைக்க முடியுமே தவிர அதுக்கு மேலெலாம் வைக்க முடியாது. அதுவும் அந்த குரியர் போகிற அந்த இதுக்குள்ளே தான். நான் குரியர் அவங்களுக்கு கையில் கிடைச்ச உடனே நான் உடனே சொல்லிடுவேன், ப்ளீஸ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாகவே ஃப்ரீஸரில் போட்டுருங்க, ஃப்ரீஸ் பண்ணிடுங்க, அதுக்கு பிறகு அடுத்த நாள் தான் நீங்கள் யூஸ் பண்ணுங்கண்டு விளைஞ்சி அது ஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லி. இந்த வெளியில் வச்சு கடைகள் நிறைய பேர் ஸ்ரீலங்காவில் நிறைய பிராண்டுகள் இருக்குது இந்த ஹெனா கோன்ஸுக்கு. சரியா? நல்ல ஃபேமஸ், நாங்கள்லாம் ஃபேமஸ் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறவங்க வெளியே வச்சு தான் விற்கிறாங்க. வெளியே வச்சு அவங்க விற்கிறதுக்கு கட்டாயமாக இல்லை கெமிக்கல் மிக்ஸ் பண்ணணும், இல்லை கெமிக்கல் ஆயில் கட்டாயமாக அவங்க போடணும். சரியா? அதே மாதிரி நான் அதுக்கான வீடியோஸ் ஒன்று கூட என்னோடய டிக்டாக் பேஜில் இருக்குது. அந்த கெமிக்கல் இதில் வந்து என்ன சொல்கிறது, அந்த கோன்ஸை யூஸ் பண்ணும்போது இந்த சதை உங்களுடைய இந்த தசை வந்து பேர்ன் ஆகித்தான் அந்த கலர் வரும் உங்களுக்கு. சரியா? அது வந்து இந்த தசை உள்ளுக்கு இறங்காது. அது உங்களுக்கு அழியும் போது பாருங்கள் இந்த தோல் வந்து உரியும். ஆனால் நாங்கள் செய்கிற ஆர்கானிக் இது வந்து உங்களுடைய தசை உள்ளுக்கு 3 லேயர் உள்ளுக்கு போகும்போது அங்கே இருந்து தான் உங்களுக்கு கலர் வெளியே வரும். அது வந்து ஃபேட் ஆகும்போது ஒட்டோவாக தானாக அப்படியே தான் மறையுமே தவிர உங்களுக்கு தோலெல்லாம் உரியாது. ஸோ நாங்கள் அப்படியெல்லாம் நாங்கள் வந்து காசை கொடுத்து இவ்வளோ இது பண்ணி நாங்கள் படித்து யாருடைய என்ன சொல்கிறது உசுருக்கும் வந்து எந்த ஒரு அநியாயமும் செய்யக்கூடாதுன்னு சொல்லல. நாங்கள்லாம் படித்து நாங்கள்லாம் செஞ்சாலும் எங்களதுலாம் வந்து எடுப்படாது. இப்படி பிஸ்னஸ் மைண்டாக எக்கேடு கேட்டால் நமக்கு என்ன, நாம் எப்படியும் செஞ்சு போடலான்னு செய்கிறவங்களோட இதெல்லாம் வந்து அப்படி பறக்கட்டும். என்ன ரீசன் சொல்லுங்கள் பார்க்க. அவங்க எல்லாம் ஃபுல் ஹைலைட். ஏன்னா அவங்க பிஹெச்டி எடுத்துருக்குறாங்க இல்லைங்கதா, பிஹெச்டி எடுத்துக்கிறாங்க. அப்படி அந்த பெஸ்ட்டு இந்த பெஸ்ட்டுன்னு சொல்லி அவங்க வந்து இந்த நடிகைகள்கிட்ட போயிட்டு வைக்கிற எல்லா ப்ரோக்ராமுக்கும் போயிட்டு அவோட ஆடிக்கிட்டு வராங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஃபுல் ஹைலைட்ஸ். சரியா? ஒவ்வொருத்தரும் நாங்கள் யோசிக்கணும். உண்மையிலேயே வந்து அவங்கள்ட்ட போய்ட்டு படிக்கிறவங்களும் யோசிக்கணும். இது உண்மையிலே வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கிற ஒரு இடமாண்டு. சரியா? விளங்குதவங்களுக்கு நான் வந்து இப்போ ஒரு 3 இயர்ஸாக வந்து நான் வந்து அந்த ஃபாரினில் அந்த USA UKல சர்டிஃபிகேட் இவங்கள்ட்ட போய்ட்டு படிக்கிறவங்களுக்கு கொடுத்த அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து போலியானது, அக்ரெடிட்டட் இல்லை ஸ்ரீலங்காவில் அப்படிங்கிறதுக்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டிக்கிறேன், நிறைய ஃபைட் பண்ணியிருக்கேன், மீடியா வரைக்கும் நான் போயிட்டு அதை பற்றி பேசியிருக்கிறேன். ஓகேயா? அது உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்காக வேண்டி 30,000 கொடுத்து நான் ஒரு கோர்ஸை அவங்கள்ட்ட படித்து விளங்கிச்சா அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வேறு 40,000 கட்டி வாங்கியிருக்கேன். அப்போ உங்களுக்கு அந்த USA UK சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் படித்த கோர்ஸோடு உங்களுக்கு தர மாட்டாங்க. ஓகேயா? அது வந்து நீங்கள் வேறே காசு கட்டி எடுக்கணும். ஓகே? நானும் அதை வந்து என்னுடைய இது நான் பேசுகிற இந்த இதுக்கு நான் கொடுக்குற இந்த அவேர்னஸுக்கு என் கையில் என் பேரில் அப்படி ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் தான் பேசியல் வேண்டதுக்காக
நானே எடுத்துக்கிறேன். ஆன் ஸ்கை குளோபல். இந்த வருண் குப்தான்ற ஒரு இந்தியன்காரன். ஓகேயா, அவர் ஒன் ஸ்கை குளோபல்ன்றதை வந்து அவர் வந்து யூஎஸ்ஏல பதிவு செஞ்சுக்கிறாங்க. ஓகே, ஆனால் எல்லாமே இந்தியன்காரன். அவனோட யூனிவர்சிட்டி வந்து யூஎஸ்ஏல அப்படி ஒரு யூனிவர்சிட்டியும் கிடையாது. விளங்குதா? 15ன்னு சொல்லி இங்கே கொடுத்துக்க. நான் அதை எடுத்துகிட்டு நான் அதுக்கு பிறகு நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கேன். என் ஃபேஸ்புக்கில் இருக்குது அதெல்லாம். ஓகே, அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, ஒன் ஸ்கை குளோபலை நான் கண்டுபிடிச்சி அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து இது பண்ணதுக்கு பிறகு அந்த வருண் குப்தா கூட, சரியா, சாரி, அந்த வருண் குப்தா கூட இந்தியாவில் இதை மாதிரி ஃபாரினில் வந்து என்ன ஒன் ஸ்கை குளோபல் என்ன மாதிரிக்கு அவன் வந்து அந்த அங்கே ரெஜிஸ்டர் பண்ணின அப்படின்னு சொல்லி அந்த அந்த இதோட அதை இந்தியாவில் காட்டி சர்டிஃபிகேட் விற்கிற பிஸ்னஸில் இருக்கிறாங்க. ஓகே, அவரும் ஒரு டாக்டரேட் எடுத்துக்கிறாரு. எங்கேருந்து? குளோபல் பீஸ் யூனிவர்சிட்டியின் யூஎஸ்ஏலேருந்து அவர் எடுத்திருக்கிறாரு. ஆனால் அவருக்கு அந்த டாக்டரேட்டை கொடுத்தது இன் ஸ்ரீலங்காவில். அவர் அந்த யூஎஸ்சிக்கு போயிட்டு அதை எடுக்கல. ஓகே, அவர் எடுத்தது வந்து அவர் இந்தியன்காரன், இந்தியா மும்பையில் உள்ளவன், டெல்லியில் உள்ளவன். அவன் வந்து ஸ்ரீலங்காவில் தான், அதாவது இந்த ஆரம்ப கட்டத்தில் ஒரு 4 years பிஃபோர் ஸ்ரீலங்காவில் வந்து இந்த டாக்டரேட் பட்டம் விற்றுக்கிட்டு கிடந்தான் 80,000 ஸ்ரீலங்கன் மணி 80,000. அப்போ வந்து அவன் வாங்கினது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அந்த பீரியடில் தான் நிறைய கேக் ஆர்டிஸ்ட்டுகள், ஓகே, கேக் ஆர்டிஸ்ட்டுகள் அந்த டாக்டரேட் பட்டத்தை வாங்கி கொண்டாங்க. ஸோ இவங்களோட அந்த கோட்டா போட்டுக்கொண்டு அந்த கேப்பை அடிச்சுக்கிட்டு இவங்க நடந்து வர ஸ்டைல் என்ன, பிடிக்கிற ஃபோட்டோ என்ன, வீடியோ என்ன பவரும் என்ன கெத்தும். அந்த போலி டாக்டரேட்டை வச்சு கொண்டு காட்டுற கூத்திருக்கே அம்மா, எங்கே போய் சொல்கிறானே தெரியல. இவங்க மேடிகளில் ஏறும்போது அந்த டாக்டர் அதை சொல்லிவிட்டு இவங்களோட பேரை சொல்லிவிட்டு டண்டடாங்கன்னு பின்னால் போடுவோம் பாருங்க, ஒரு பெரிய மியூசிக் கொண்டு. ஸோ அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிடும். யாரடி நீங்கள்லாம் ஏமாத்துறீங்க? படிப்புன்றது வந்து படித்தவனுக்கு தெரியும், சரியா? ஒருத்தர் நம்ம நார்மலாக நாங்கள் வந்து ஆர்டினரி லெவல் வரைக்கும் படிக்கிறோமா, அது ஓஎல். அதுக்கு பிறகு ஏஎல் படிக்கிறோமா, அட்வான்ஸ் லெவல் படிக்கிறோமா. அப்போ அட்வான்ஸ் லெவலில் எங்களுக்கு வர ரிசல்ட்ஸை பொறுத்து நம்ம மேற்கொண்டு என்ன படிக்கிறதுன்றது நம்ம யோசிக்கிறோம். யூனிவர்சிட்டி கிடைக்கிறோம், யூனிவர்சிட்டிக்கு போகிறோம், அங்கே போய்ட்டு டிகிரியை வாங்குகிறோம். ஓகேயா, யூனிவர்சிட்டி கிடைக்காதவங்க நல்ல ரிசல்ட்ஸ் இருந்ததுன்னா மற்றபடி தொழில் கல்விகளில் அவங்க படிக்க போகிறாங்க. ஓகே, அதில் போய்ட்டு இந்த மாதிரி ஃபீல்டுகளில் வராங்க. ஓகே, அப்போ யூனிவர்சிட்டி போனவனுக்கு டிகிரி கிடைக்கிது. டிகிரிக்கு பிறகு அதுக்கு பிறகு அவங்க வந்து மாஸ்டர்ஸ் செய்கிறாங்க. அதுக்கு பிறகு வர இதுவெல்லாம் படிக்கிறாங்க. விளங்கிச்சா? அதுக்கு அங்காலத்தான் அவங்க இந்த பிஹெச்டியை நோக்கி அந்த ஃபீல்டில் இருக்கான்னு பார்த்து போகிறாங்க. ஓகே, மற்றது பாருங்கள், இந்த பிஹெச்டி செய்கிறதுண்டா சரியா பிஹெச்டி செய்கிற எப்படின்னு சொன்னால், நான் இப்போ ஒரு இதோட எழுதியிருக்கிறேன் பாருங்கள். பிஹெச்டி இஸ் த ஹையஸ்ட் லெவல் அகாடமிக் டிகிரி. சரியா? ஹையஸ்ட் லெவலான ஒரு அகாடமிக் டிகிரி இது. சரியா? இட் இன்வால்வ்ஸ் கண்டக்டிங் ஒரிஜினல் ரிசர்ச், சரியா, இன் அ ஸ்பெசிஃபிக் ஃபீல்ட். அதாவது இதை செய்கிறவன் வந்து தன்னுடைய ஒரிஜினல் ரிசர்ச் பண்ணணும். அவன் செய்ய போகிற அந்த ஸ்பெசிஃபிக் ஃபீல்டில் இருந்து, சரியா? அந்த பிஹெச்டி அவன் எதுக்கு செய்ய போகிறான், அவன் ஏதோ உண்டு அவனோட ஒரிஜினலை இன்னொருத்தரோட இதை எடுத்து அவன் படித்து போட்டுட்டு சொல்கிறதுக்கு பேர் இல்லை பிஹெச்டின்றது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தங்களுக்குன்ற ஒரு ஃபீல்டில், சரியா, தனித்தனியாக வந்து ரிசர்ச் பண்ணணும். புரியுதா? இன்னொருத்தன் கண்டுபிடிச்சிருக்கிறத எடுத்து தனக்கு போட்டுக்கொள்வது இல்லை, இவனோட தனிப்பட்ட ரிசர்ச்சாக இருக்க வேணும் அந்த ஃபீல்டில். விளங்குதா? அதுதான் சரியா? ஃபீல்ட் அண்ட்
கண்ட்ரிபியூட்டிங் நியூ நாலேஜ். அப்போ அவன் வந்து அந்த ரிசர்ச் பண்ணது வந்து இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கலாநிதி பட்டம் எடுத்திருப்பார், ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாருண்டா இவர் அதுக்கு மேலே ஒன்றை கண்டுபிடிக்கணும். விளங்கிச்சா? அதைத்தான் அவர் வந்து இங்கே கொடுக்கணும். விளங்கிச்சா? இது அப்படி நடக்குதா இங்கே? இல்லை. சரியா? நியூ நாலேஜ் டு த எக்ஸிட் பாடி ஆஃப் ஸ்காலர்ஸ் ஒர்க். இது உங்களுக்கு ஸ்காலர்ஸ் என்ன உங்களுக்கு விளங்குது தானே? ஒரு விஷயத்தை வந்து என்ன சொல்கிறது, அந்த கண்டுபிடிப்பாங்க. சரியா? கண்டுபிடிச்சி அதை பற்றின ஒரு இது பேசுகிறவர். ரைட்டா? அப்போ அதுக்கு வந்து அவங்க வந்து நிறைய விஷயங்கள் படிக்கணும், நிறையா எழுதணும், புக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். இதுக்கெல்லாம் எப்படியும் எத்தனை வருஷம் போகும். ஒருத்தன் ஒரு விஷயத்தை பற்றி ஒரு ஃபீல்டில் இருந்து ஒரு விஷயத்தில் பிஹெச்டி செய்ய போகிறான்னு சொன்னால் அந்த ஃபீல்டில் வந்து அவனுக்கு முன் அனுபவம் இருக்க வேணும். எப்படி இன்றைக்கி நேற்று 2-3 நாள் ஒன்றில் வேலை செஞ்சு போட்டு நமக்கு முன் அனுபவம் வருமா? இல்லை. அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் ஆவது ஒருத்தனுக்கு அதில் முன் அனுபவம் ஒன்று இருக்கணும். மிச்சம் வேணும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வைங்களே இருக்க வேணும். சரியா? அதுக்கு பிறகு தான் அவன் வந்து பிஹெச்டி செய்ய முடியும். ஆனால் இந்த பியூட்டிஷியன் துறையில் பிஹெச்டி என்ற அந்த இதுவே இல்லை. இல்லாத துறைக்கெல்லாம் இவங்க பிஹெச்டி இவங்க வாங்கி வச்சுக்கிறாங்களா? எனக்கு ஏன் உண்மையில் நேற்று நான் அதை மாதிரியான ஒரு வீடியோ போட்டேன்னு சொன்னால், ஆரம்பத்துலேருந்து எனக்கு தெரியும். ஆரம்பத்துலேயே இருந்து ஸ்ரீலங்காவில் இந்த பியூட்டிஷியன் இதில் வந்து போலி சர்டிஃபிகேட் கொடுக்குறதுல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆரம்பத்தில் போலி கலாநிதி பட்டங்கள் கொடுக்கறத ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் பியூட்டிஷியன்ஸுக்கு கொடுக்கல. சரியா? மற்ற துறைகளில் போலி பட்டங்களை வாங்கினாங்க. சரியா? ஆனால் பியூட்டிஷியன்ஸுக்கு வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக தான் வருது. ஓகே? அப்போ அந்த டைமே வந்து நான் வந்து இதை பற்றி பேசினேன், இதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிக்கிறேன். சரியா? என் ஃபேஸ்புக்கில் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளையிலும் உங்களுக்கு தேவைன்னு சொன்னான். ரைட்டா? அப்போ நான் இது என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அப்போ மூக்கு வேறு அடிக்குது. என்னத்துக்கு நான் அதை சொல்கிறேன்னு சொன்னால், இவ்வளவு அதாவது இல்லாத ஒரு துறைக்கு இவங்க பிஹெச்டி வாங்கிட்டோன்னு சொல்லி இவங்க வந்து ஏமாத்துறதுக்காக செய்கிறாங்க. சரியா? ஆரம்பத்தில் இவங்க கொடுத்த சர்டிஃபிகேட் அதான் ஒன் ஸ்கை குளோபல் அப்படி ஃபேமஸாக போச்சு. நானே ஜஸ்ட் ஒரு மெஹந்தி ஃபீல்டுக்கு தான் நான் அந்த சர்டிஃபிகேட் எடுத்தேன். மெஹந்தி ஃபீல்டுக்கே நான் வந்து 30,000 or 40,000 கொடுத்தேன். அதுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுத்து தான் வாங்கிட்டு தான் நான் இறங்கினேன். அதை பற்றி அதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு. சரியா? அது எந்த ஒரு அக்ரெடிட்டடும் இல்லாத ஒரு சர்டிஃபிகேட். அதை கொண்டு போயிட்டு நீங்கள் ஃபாரின் மினிஸ்ட்ரி இவங்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் வந்து எப்படி உங்களுக்கெல்லாம் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஃபாரினுக்கெல்லாம் வேலைக்கு போகிறோன்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். விளங்குச்சா? அப்போ நீங்கள்லாம் நினைக்கிற சில பேர் USA, UK, கனடா அங்கே அந்த மாதிரிலாம் ஆஸ்திரேலியாலாம் போனால் இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் வந்து அங்கே போய்ட்டு அப்படி ஈஸியாக வேலை தேடலாண்டு. விளங்குச்சா? அவங்க கொடுக்குற அந்த ஒன் ஸ்கை குளோபல், வெஸ்டீரியா, இஸ்டீரியா, விளங்குச்சா? அப்புறம் கனடா கவுன்சிலிங் என்று சொல்லி ஒரு சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வெஸ்ட்ஃபீல்ட் எடியூகேஷன் சொல்லி யூகேல இருந்து சொல்லி ஒரு சர்டிஃபிகேட். இந்த வெஸ்ட்ஃபீல்ட் எடியூகேஷன் சர்டிஃபிகேட்டை வந்து இன்றைக்கி நிறைய பியூட்டிஷியன்ஸ் வந்து அவங்களுடைய மாணவிகளுக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. சரியா? நான் யூகேயில் எங்களுக்கு ஆள் இருக்குது, அங்கே சிட்டிசனோட வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த யூகேயில் அந்த வெஸ்ட்ஃபீல்ட் எடியூகேஷன் யூனிவர்சிட்டி என்று சொல்கிற அந்த இடத்துக்கு சரியா இருக்கிற அட்ரஸுக்கு நான் ஆள் அனுப்பி அங்கேருந்து நான் லைவ் போட்டாள். சரியா? அது ஒரு வெறும் மார்க்கெட் ஏரியா. இப்படிதான் உங்களுக்கு அது ஒரு வெறும் நம்மளோட ஸ்ரீலங்காவை எடுத்தால் சி ஸ்ட்ரீட் மாதிரி இடம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு அட்ரஸுக்கு தான் அது ரெஜிஸ்டர்ட் ஆகி இருக்குது. அங்கே எந்த காலேஜுமே நடக்கலைன்னு நாங்கள் அனுப்பினால் அங்கே, ஏன்னா அவர் வந்து அங்கேயே சிட்டிசன், புள்ள குட்டி மாமா மாமி குடும்பத்தோடு அவர் அங்கே வாழ்கிறவர். அப்படி ஒன்றே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் அந்த பேரில் இங்கே ஸ்ரீலங்காவில் பியூட்டிஷியன்ஸ் வெஸ்ட்ஃபீல்ட் எடியூகேஷன் யூனிவர்சிட்டி என்று சொல்லி யூகே என்று சொல்லி இங்கே வந்து அந்த சர்டிஃபிகேட்டை 40,000 விற்று கொண்டு இருக்கிறாங்க. இதை பைத்தியக்காரிகள் வாங்கிட்டு கிடக்கிறாங்க.
எங்கே போய் சொல்ல இது எங்கே போய் சொல்ல முடியலை என்னால் உண்மையிலே முடியலை விளங்கிச்சா. எவ்வளவு தங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும்னு சொன்னால் ஹலாலாக சம்பாதிங்களே. நீங்கள் எல்லாம் பியூட்டிஷியன், உங்களுக்கு எல்லாருக்குமே மேக்கப் பண்ண தெரியும், எல்லா இதுவும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் முறையாக படிச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த ஃபீல்டில் ஹலாலாக சம்பாதிங்களே. எதுக்கு இந்த பொய்யான இதில் போய்ட்டு நீங்கள் சிக்கின மாதிரிக்கு நீங்கள் உங்களுக்கு வர கமிஷன்? ஏன்னா இந்த இது வந்து சர்டிஃபிகேட் பிட் பண்ணி ஓகே. இவங்களுக்கு மெயினாக ஒரு குரூப் ஒன்று இங்கே இருக்குது, ஸ்ரீலங்கா தெய்வலையில் இருக்குது சரியா. அவங்க தான் மெயின் மாஃபியா, எஜுகேஷன் மாஃபியா அவங்க தான். இந்த மாதிரி தொழில் கல்விக்காக வேண்டி சில இன்ஸ்டிடியூட்கள், அகாடமிஸ், காலேஜஸ் இருக்குதானே விளங்கிச்சா. அப்படியான எல்லாரையும் பிடிச்சி கொண்டு பார்க்குற ஸ்ரீலங்காவில் யார் ஃபேமஸாக கொஞ்சம் ஓடிக்கொண்டு இருக்கிறா, யாருக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்குது, அவங்க எல்லாருக்கும் வந்து அந்த மாஃபியா கூட்டம் வந்து அழைப்பு கொடுக்குறது, இன்விடேஷன் கொடுக்குறது. எங்களோட இதோட நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், அப்போ உங்களோட பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணலும் விளங்குச்சா. அப்போ நீங்கள் படிப்பிக்கிற இதுகளுக்கு நாங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட் தரோம், யூகே யூஎஸ்ஏ சர்டிஃபிகேட் தரோம். ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு விளங்குதான் உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ கமிஷன் தரோம். ஸோ எங்களோட நீங்கள் அஃபிலியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் 2 லட்சம் கட்டினா போதும். அந்த 2 லட்சத்தை நீங்கள் வந்து 2 நாளில் சம்பாதிக்கலாம் விளங்குதா அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. உண்மைதான். இந்த சர்டிஃபிகேட் விற்று மட்டும் இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பியூட்டிஷியன்ஸ் சரியா சொல்லக்கூடாது, நான் யாரையும் தாழ்த்த இல்லை விளங்குதா. வெறும் கொரியாவில் இருந்தவள் எல்லாம், கொரியானா நமக்கு தெரியும் தானே, ஏலப்பாளைகள் இருக்கிற இடங்கள் சரியா, இருந்தவங்க எல்லாம் இன்றைக்கு டாக்டரேட் வாங்குகிற பியூட்டிஷியன் ஸ்ரீலங்காவில். புரியுதா உங்களுக்கு? ஏண்டா இந்த சர்டிஃபிகேட்ஸால் அவங்களுக்கு வர கமிஷன்ஸ், அதால் வர பணம் ஓகே. அவளோட மாப்பிள்ளை மாறம் இருக்கிறாள் பழைய வழங்கிச்சா. பொண்டாட்டியை வச்சு சம்பாதிக்கிறது இப்படி தான். அவனால் வேலை வெட்டிக்கு போகிறல என்ன டிக்டாக்ல பொண்டாட்டியோட எப்போ பார்த்தாலும் நாங்கள் பார்த்தா என்னென்னு சொன்னால் அவங்க எல்லாருமே பீஸா, அவங்க சாப்பிட்ற இடமே இப்போ ஐஃபை ஏரியாஸ் தான். பார்ட்டிஸ் எல்லாம் கொண்டாடுறதெல்லாம் ஏதாவது ஒரு ஹோட்டல் ஹில்டனில் போய், இப்போ ஹில்டனில் வேணுமா, கலதாரில் வேணுமா, எல்லாமே இந்த ஹை லெவல் இடங்களுக்கு தான் போயிட்டு இவங்கெல்லாம் இப்போ சாப்பிட்றதுலாம் ஓகே. பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் ஆரம்பத்தில் சாப்பிட்றதுக்கும் வழி இருந்ததோ தெரியல. அது போக இந்த ஒரு 5 நாள் 10 நாள் கோர்ஸ் எல்லாம் படித்து போட்டுட்டு இப்போ வந்து பியூட்டி சலூன் எல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க சில பேர். ஏன்னா அவங்கள்ட்ட எல்லாம் வந்து கையில் வந்து ஆல்ரெடி இந்த நடிகைகள்கிட்ட வாங்கின பெஸ்ட் 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 அப்படின்ற அந்த இதுகள் வச்சுருந்தாங்க சரியா. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 நாள் 3 நாள் 5 நாள் 10 நாள் எல்லாம் கோர்ஸ் படிச்சுக்கிறாங்க. 5 நாள் 10 நாள் எல்லாம் படித்து ஒருத்தன் பியூட்டிஷியன் ஆகுறான்னு சொன்னால் உண்மையில் அவங்கள்ட்ட போகிறவங்க வந்து ரொம்ப கவனமாக போங்கப்பா. உங்களோட தோள்கள், உங்களோட சருமங்களுக்கெல்லாம் வந்து உத்தரவாதம் இல்லை சரியா. ஸோ கவனமாக இருக்கணும். எனக்கு இப்போ தெரிஞ்சு, எனக்கு இப்போ கிட்டத்தில் கேள்விப்பட்டது, கொழும்புல இருந்து ஏதோ கேண்டி சைடில் என்னமோ 5 days ஒர்க் ஷாப், ஏன் பியூட்டி கோர்ஸில் 5 days ஒர்க் ஷாப் ஓகே. ஒருத்தர்கிட்ட எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 75,000. 5 நாள் ஒர்க் ஷாப்புக்கு 75,000 வாங்கியிருக்கிறாங்க. அந்த 5 நாள் ஒர்க் ஷாப்பில் அவங்க கொடுத்தது வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட். ஆனால் பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் இதை வச்சு நீங்கள் சலூன் ஓப்பன் பண்ணலான்னு. அதை மாதிரி அந்த ஏரியாவில் சலூன் ஓப்பன் பண்ணியும் இருக்கிறாங்க செலவழிச்சு. உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பியூட்டி சலூன் ஒன்று நாங்கள் ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னால் எங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் செலவாகும்னு சொல்லி, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கணும், இடம் எடுக்கணும், எவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் செலவழித்து வாங்கி அந்த சலூனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனவங்களோட கம்ப்ளைண்ட் பேரில் போலீஸுக்கு போயிருக்குது அந்த புள்ள.
நீங்கள் எங்கே படிச்சிங்க? இந்த இங்கே இப்படி வந்து இப்படி எங்களுக்கு படிப்பிச்சாங்க. 5 நாள் கோர்ஸ். சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்குது? பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் கம்ப்ளீட்டும் இல்லை. மழை பெய்யுது. ஓகே, மழை பெய்யுது. உடனடியாக சலூனை இழுத்து போலீஸால் மூட வச்சுட்டாங்க. போச்சுதா சோனாமுத்தா, போச்சுதா, போச்சு. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணிக்கிறாங்க? அங்கே கூட்டிகிட்டு போயிடணும். தங்களுடைய அசிஸ்டன்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அசிஸ்டண்ட்டை வச்சு 5 நாளும் ஓட்டிட்டு தான் அதை மெயினாக நடத்துகிறன்றதுக்காக வேண்டி அந்த ப்ரஷ்ஷையும் இதையும் வச்சு மேக்கப் எல்லாம் பண்ணுற நேரம் வீடியோ மட்டும் பண்ணிக்கணுங்க. நாங்கள் இங்கெல்லாம் இப்படி ஒர்க் ஷாப்பெல்லாம் செய்கிறோம் அப்படின்றத எடுத்து போட்டிருக்குறாங்க. ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஏன்ப்பா ஒரு கோர்ஸை ஒழுங்காக படிக்க தெரியலையே அவங்களுக்கு? ஒரு நல்ல ஒரு இடத்த தேடி படிக்க தெரியலையே அவங்களுக்கு? என்ன இது நான் கேட்குறேன். இதெல்லாம் நீங்கள் என்ன யாரோட விளையாடி கொண்டிருக்கிறீங்க? மனசான உயிரோடலாம் விளையாடி கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு மேக்கப் ஐட்டத்தால் கூட ஆக்களுக்கு கேன்சர் கூட வர முடியும். இந்த சரும பிரச்சனை கூட வர முடியும். சருமங்கள் அலர்ஜிக் உள்ளவங்க இருக்கிறாங்க, ஒவ்வொரு டைப்பான சருமம் உள்ளவங்க இருக்கிறாங்க. ஒன்று பொருந்தாத மேக்கப் அந்த மெட்டீரியல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணாலும் கூட அவங்களுக்கு பிரச்சனையாகிறவங்களும் இருக்கிறாங்க. என்னத்தை விளையாடுறீங்க? எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் செய்கிறீங்கன்றது உண்மையில புரியலை எனக்கு. இது உண்மையிலேயே இதெல்லாம் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க செய்யணும். ஆட்சி மாதிரி தானே இருக்குது, வழங்குதா? இப்படியான விஷயங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் நாம் தடுக்கணும். அதுக்கு எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு தேவை. ஆனால் பாருங்கள், நாங்கள் எத்தனை விழிப்புணர்வு வீடியோஸ் போட்டாலும் சில பேர் தங்களுடைய பிஸ்னஸுக்காக தாங்க பணம் சம்பாதிப்பதற்காக எவ்வளோ பொய்யும் பேசுகிறாங்க. காசு கொடுத்து தகுதி இல்லாத இதெல்லாம் வாங்கி போட்டுக்கொள்கிறாங்க. இந்த பிஹெச்டிக்கு குவாலிஃபிகேஷன் என்னான்னு சொல்லி நான் இன்றைக்கி பார்த்தேன். ரைட்டாக அதில் போட்டிக்குது வந்து பாருங்கள், பேச்சுலர்ஸ் டிகிரி. இங்கே இதுகள் வந்து வெறும் 10ஆம் வகுப்பு படித்தது வருது. ஆனால் இங்கே வந்து பிஹெச்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகும்போது உங்களுக்கு முதலாவது ஒன்று உங்களோட தகுதி என்ன, பேச்சுலர்ஸ் டிகிரி ஒன்று வேணும், அல்லது மாஸ்டர் ஆஃப் ஃபிலோசபி டிகிரி ஒன்று வேணும். அதுவும் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு காலேஜோ யூனிவர்சிட்டியிலே இருந்து. புரியுதா உங்களுக்கு? ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு காலேஜோ யூனிவர்சிட்டியில் இருந்து தான் உங்களுக்கு ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இல்லாட்டி மாஸ்டர் டிகிரி ஒன்று இருக்கணும். சரியா? ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொன்னால், நீங்கள் அதில் பாஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் பாஸ் பண்ணின குவாலிஃபை, அதாவது அவங்களோட எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணின குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு இருக்கணும். அது எந்த அந்த மார்க் அடிப்படையில் பாஸ் பண்ணுன்றதுக்கும் அங்கே இருக்குது. சரியா? இருக்குது. அடுத்தது வந்து போட்டிருக்கிறாங்க பாருங்கள், மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ரெவலண்ட் ஃபீல்டு. சரியா? நீங்கள் அந்த பிஹெச்டி செய்ய போகிற அந்த ஃபீல்டில் வந்து சரியா உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே கட்டாயமாக இருக்கணும். சரியா? அது போக இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க தானே. இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் என்னும்போது இப்போ நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு டிகிரியோ ஏதோ ஒன்று செய்யும்போது நமக்கு வந்து இங்கே சிங்களம் அல்லது இங்கிலீஷ், அப்படி இல்லைன்னு சொன்னால் தமிழில் நமக்கு வந்து அதை வாங்கலாம், செய்யலாம். ஏன்னா எங்களுடைய நாட்டில் உள்ள மொழி நமக்கு தெரியும். ஓகே, பட் அது இன்டர்நேஷ்னலி போகும்போது சரியாக நீங்கள் யூகே, யூஎஸ்ஏ, கனடா இங்கெல்லாம் நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணி அப்படி நீங்கள் செய்யும்போது ஒரு ஜஸ்ட் ஒரு படிப்பு, ஒரு டிப்ளமா கூட நீங்கள் அப்படி செய்யும்போது இங்கிலீஷ் இல்லாமல் வந்து செய்ய இயலுமா? இங்கே அதான் சொல்கிறாங்க, இங்கிலீஷ் ப்ரொஃபிஷன்ஸி விளங்கிச்சா? அது ப்ரொஃபஷனலி உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ். அதான் நான் சொன்னேனே, இந்த பிஹெச்டி கோட்டை மாட்டிக்கிட்டு நாங்கள் பியூட்டி டாக்டர்ன்னு சொல்கிறவங்களுக்கு பாதி பேருக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது. ஆனால் இவங்க யூஎஸ்ஏலேருந்து
பீஸ் குளோபல் பீஸ் யூனிவர்சிட்டி யூஎஸ்ஏல இருந்து பிஹெச்டியை வாங்கியிருக்கிறாங்க. சரியா? இப்போ அந்த பிஹெச்டி கொடுக்கறதுக்கு லண்டன்லேயும் ஒரு பீஸ் யூனிவர்சிட்டி திறந்துட்டோம். ஓகே, லண்டனில் இருந்து இப்போ அந்த பீஸ் யூனிவர்சிட்டி வேலை செய்து. அப்போ லண்டன்லனாலும் வந்து வெள்ளைக்காரனுக்கு இங்கிலீஷ் தேவை தானே, இல்லையா? எனக்கு புரியல ஏன் இப்படி மக்களை ஏமாற்றுறாங்க இவங்கன்னு சொல்லி. இப்படியெல்லாம் உருட்டி நீங்கள் சம்பாதிக்கிறவங்களுக்கெல்லாம் வெக்கம் இல்லையா? நான் கேட்குறேன். அதை 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தவர்களுக்கு எப்படி மேற்படிப்பை பற்றி தெரியறது இல்லை, அதில் அறிவும் இல்லை. ஆனால் என்னென்னத்துக்கெல்லாம் இது இருக்குது, அது இருக்குது, டிகிரி இருக்குது, அப்படி நாங்கள் எடுத்து வாங்கி கொள்ளணும்னு தான் எடுக்கிறாங்க. இப்போ இந்த கலாநிதி பட்டம், அதாவது இந்த டாக்டரேட் பட்டம் என்றது வந்து நார்மலாக ஸ்ரீலங்காவில் நீங்கள் ஃபேஸ்புக்கு போனாலும் நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு டாக்டரேட் வேணுமா, வாங்க, நாங்களே எல்லாம் செய்கிறோம், நாங்களே எல்லாம் பிடுங்குறோம், நாங்களே எல்லாம் கிளிக்கிறோம், உங்களுக்கு டாக்டரேட்டும் தாரோம். நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீங்கள் அப்ளை மட்டும்தான் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு நாங்கள் 2 லட்சம், 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் உங்கள்கிட்ட இருந்து எடுப்போம். சரியா? எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நான் வந்து கேட்டுக்கிறேன் தெரிஞ்சுக்கொள்றதுக்காக வேண்டி. சரியா? நம்ம அதுக்கப்புறம் அந்த கதையை அப்படியே விட்டதுக்கப்புறம் திருப்பி அவங்க எங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, மேம் நீங்கள் அப்ளை பண்ணலையா, மேம் இவ்வளோ தான் நாள் இருக்குது, இதுதான் டெட்லைன், அப்ளை பண்ணலையான்னு. ஆனால் பிஹெச்டி வாங்கணும்னு செய்யணும்னு நான் முடிவெடுத்தா அது நான் தான் யோசிக்கணும், நான் எப்போ செய்யணும்னு. அவன்கிட்ட இருந்து அவசரமாக அவன் அவசரத்துக்கு நான் பிஹெச்டி இது செய்யலுமா? அப்போ உண்மையிலே வந்து இது 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 என்ன விளையாட்டு? இது என்ன விளையாட்டு நான் கேட்குறேன். ஒன்றுமே புரியுது இல்லைப்பா. இது என்ன விளையாட்டு நடந்து கொண்டு இருக்குது? ஸ்ரீலங்காவில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் வந்து இந்த பியூட்டிஷியன் கோர்ஸில் இந்த பிஹெச்டி இது வாங்கியிருக்கிறாங்களாம். எல்லாமே அந்த குளோபல் பீஸ் யூனிவர்சிட்டியும் இந்த பீஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் யூகேலேருந்து எடுத்திருக்கிறாங்க. சரியா? அவ்வளவும் காசு கொடுத்து வாங்கப்பட்ட ஃபேக் அவார்ட். சரியா? ஃபேக்கான டாக்டரேட்ஸ். இவளெல்லாம் நம்பாதீங்க, புரியுதா? இந்த கோட்டை போட்டுக்கொண்டு, இந்த ரெட் கோட்டை போட்டுக்கொண்டு என்னடா சொல்கிறது இது? ஏதோ என்னோடய டைம் வந்து அவுட்டாமல் அதை கூட்டுறதுக்கு என்னமோ ஒரு பசல் கேம் ஒன்றா போட்டு வச்சுட்டு நான் அது தெரியாமல் தரமாட்டிருந்தேன். ஓகே, வந்து பேசுனதுலேயும் வந்து நின்றுச்சு. ஓகே, தொடருவோம். இந்த மாதிரி இருக்குது. ஸோ இவங்க சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி, இவங்க ஹைலைட்டை இவங்க காட்டிக்கொள்றதுக்காக வேண்டி இல்லாத டிகிரி, இல்லாத பிஹெச்டி எல்லாம் இவங்க வந்து இந்த ஃபீல்டில் கொண்டு வந்து காசை கொடுத்து வாங்கி வச்சுக்கொண்டு பிள்ளைகளுக்கு, அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் படிக்கிறவங்களுக்கு இப்போ வந்து வெஸ்ட்ஃபீல்ட் எஜுகேஷன் சொல்லி இந்த பொய் சர்டிஃபிகேட்டையும் நினைச்சா ஒன்ஸ்கை குளோபல், கனடா கவுன்சிலிங், என்னென்னவெல்லாம் அது இது வந்து என்னென்னவெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் நான் வந்து நிறைய எழுதி
எழுதியும் போட்டிருக்கிறேன், மற்றது நிறையா பேசியும் போட்டிக்கிறேன், ஃபேஸ்புக்கில் இருக்குது. ஓகே, என் ஃபேஸ்புக்கில் போய்ட்டு பார்த்தா அது விளங்கும். ரைட்டா? நான் 4 வருஷமாக போராடுறேன். இந்த ஃபேக் இதை எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியலை. பட் இந்த தடவை நான் எப்படியாவது இதுக்கு ஒரு ஆக்ஷன் ஒன்று எடுக்கணுமெண்டே ஒரு இதில் தான் நான் இருக்கிறேன். அதை விட மாட்டேன், லேஸில் நான் விட மாட்டேன். விளங்கிச்சா? எடுக்கணும் தான் நான் இருக்கிறேன். ஏண்டா இந்த மாதிரி பொய் சர்டிஃபிகேட்ஸை கூட காசு கொடுத்து வாங்கிட்டு தங்களுக்கு பெருமைன்னு நினச்சி கொண்டு செவத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிற பைத்தியங்கள் இருக்குதே, அது சொல்கிற பப்ளிசிட்டி பைத்தியம். விளங்கிச்சா? பப்ளிசிட்டி பைத்தியங்கள் தான் இது செய்கிறது. ஒழுங்காக ஒரு அங்கீகாரம் இருக்கிற ஒரு இடத்துல படிச்சுட்டு உண்மையிலே அந்த சர்டிஃபிகேட் வேலிடாக இல்லையான்றதை பார்க்குறதும் இல்லை, அக்ரெடிட்டடாக இல்லையான்னு பார்க்குறதும் இல்லை. அந்த எடுக்கிற சர்டிஃபிகேட் என்னது, என் மகள் யூஎஸ்ஏலேருந்து இப்போ சர்டிஃபிகேட் எடுத்துக்கிறான், யூகே சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறான்னு பெருமை பீத்துறதுல தான் இன்றைக்கி உமா பாப்பாவும் சொந்த மாப்பிள்ளை, சில பேர் மாப்பிள்ளை மாதிரி மாப்பிள்ளை மாதிரி வந்து படிப்பிக்கிறாங்க, பொண்டாட்டிமாருக்கு எடுக்கிறதுல தான் இருக்கிறாங்களே தவிர, விளங்குதா, உண்மையிலே அந்த சர்டிஃபிகேட் ஜஸ்ட் வெயிட். ஓகே, உண்மையிலே அந்த சர்டிஃபிகேட் வந்து அக்ரெடிட்டடாக இல்லையான்றது தெரியாது. சரியா? லாஸ்ட் டைம் வந்து இந்த ஃபைட் வந்த நேரத்தில் வந்து நாங்கள் பேசின ஒரு சில இதில் வந்து அங்கே சர்டிஃபிகேட் வாங்கினவங்க வந்து எங்கே போயிருக்கிறாங்க, மினிஸ்ட்ரியில் அப்ரூவல் எடுக்கணும், நீங்கள்லாம் சப்மிட் பண்ணுற டைமில் ரிஜெக்டட். சரியா? அது ரிஜெக்டட் எல்லாமே எங்களுக்கு வந்தது. சரியா? ஸோ நான் கேட்குறேன், இந்த மாதிரி இந்த கனடா, யூகே, ஆஸ்திரேலியா, மற்றது இந்த மாதிரி வெஸ்ட்ஃபீல்ட் அந்த இதெல்லாம் நாங்கள் சொல்லிட்டு இவனே நான் சொல்லிக்கிட்டு ஒன் ஸ்கை குளோபல் இப்படியான இந்த சர்டிஃபிகேட் வாங்கினவங்க எல்லாரும் ஒரு தடவை கொண்டு போய்ட்டு ஃபாரின் மினிஸ்டரில் கொடுத்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். உங்களோட சர்டிஃபிகேட் வந்து அக்ரெடிட்டடான்னு நீங்கள் போய் பாருங்களேன். அங்கீகாரம் உள்ளதா இலங்கையில், இவங்க சொல்கிற மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி அங்கே இருக்குதா, அதில் வந்து இங்கே வந்து அங்கீகரிக்கப்பட்ட உண்டா அப்படின்றது கொஞ்சம் போயிட்டு பாருங்கள். போயிட்டு பாருங்கள். அது தைரியம் இருக்கா அந்த சர்டிஃபிகேட் வாங்கினவங்களுக்கெல்லாம்? காசை கொடுத்து 40,000 50,000 80,000 வரைக்கும் அந்த சர்டிஃபிகேட்ஸை வாங்கினவங்களுக்கு தைரியம் இருக்குது அதை போய்ட்டு கொடுத்து அதை ஒருக்கா செக் பண்ணி கொள்வது? மானம் போயிடும்னு பயத்திலே சில பேர் அதை பற்றி வாயை திறக்கிறது இல்லை. அந்த டைமில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 years பிஃபோர் இந்த பிரச்சனை வர்ற டைமில் எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி அழுதாங்க, சிஸ்டர் நல்ல நேரம் எங்களை காப்பாற்றினீங்க, உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து நாங்கள் வந்து இதை தேடி பார்த்து பொறுத்தா இது பொய்ன்னு தெரியுது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. சில பேர் மாட்டிட்டு 9 லட்சம் 10 லட்சம்னு தொலைச்சிட்டோம் சிஸ்டர், இந்த சர்டிஃபிகேட்டில் நமக்கு எந்த ஒரு தேவையுமே இல்லை அப்படின்னு என்கிட்ட அழுதவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனாலும் யாரும் முன் வந்து பேச தைரியம் இல்லை, பேச பயம். ஏன்னு சொன்னால் இப்படி கொடுத்து நம்ம ஏமாந்துட்டோமே, நகை நட்டை விற்று ஏமாந்துட்டோம். ஒரு மாப்பிள்ளைக்காரன் எனக்கு கால் பண்ணி சொன்னான், நான் என் காரெல்லாம் விற்று தான் அவளுக்கு படிக்கிறதுக்கு கொடுத்தேன் அப்படின்னு. அவள் எப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஆக்கள்கிட்ட பணத்தை வாங்கி நீங்கள் என்னமோ பெரிய இந்த யூனிவர்சிட்டிஸ் நடத்துகிறீங்கன்னு காட்டி உங்களோட வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன துண்டை வச்சு கொண்டு நீங்கள் எல்லாம் என்ன மாதிரி ஆக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு நேற்று ஒரு 5 நாள் 10 நாள் கோர்ஸ் ஒன்றை படித்து போட்டு அங்கே ஒருத்தி எப்படி மேக்கப் பண்ணுறது, எப்படி ஃபேஷியல் பண்ணுறதுன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறா. வேறு மோட்டிவேஷன் வேறு, இவங்களோட மோட்டிவேஷன் வேறு. படித்தது வெறும் 10 நாள் கோர்ஸ் விளைஞ்சா 10 நாள். நாங்கள் 10 நாள் படிக்கிறதுக்கு பேராக நாங்கள் கோர்ஸ் சொல்கிறோம், நாங்கள் ஒர்க் ஷாப் பண்ணி தான் சொல்லுவோம். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு டிப்ளமோன்னு செய்கிறண்டாலும் அட்லீஸ்ட் ஒரு 3-4 மாதமாவது இருக்கணும், இல்லை ஒரு 6 மாதமாவது இருக்கணும். விளங்கிச்சா? இந்த 5 நாள் 10 நாள் படித்தது 2 நாள் படித்ததுக்கு பேரெல்லாம் வந்து கோர்ஸ் கிடையாது, அது ஒர்க் ஷாப் தான். உங்களுக்கெல்லாம் தெரியாட்டி படிப்பறிவு இல்லாட்டி படித்த எங்களை போல் ஆக்கள்கிட்ட கேளுங்க. எங்களை போல் நிறைய பேர் படித்தவங்க இருக்கிறோம், இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். விளங்கிச்சா? நாங்கள் சிரிக்கிறதே வேறு பக்கத்தால் தான்.
அதெல்லாம் மூஞ்சி இப்படி சிரித்து காட்டுவாங்க. நான் உங்களோட போஸ்ட்டுகளும் நீங்கள் போடுற கூத்துகளையும் பார்த்து பார்த்து நாங்கள் சிரிக்கிற இடமே வேறு. எப்படி ஒரு சீட்டிங், எப்படி ஒரு மாஃபியா கேம் இது. யோசிப்பு நீங்கள் பார்க்கணும், இதுகளுக்கு போகிறவங்க யோசிச்சு பார்க்கணும். ஒரு பியூட்டிஷியன் நடத்தின ஒரு ப்ரோக்ராம் ஒன்றில் இந்தியாவிலேருந்து வந்திருந்தா யார், ஸ்ரீதேவி. அது இறந்து போன பழைய ஸ்ரீதேவி இல்லை, நடிகர் விஜயகுமார் மகள் ஸ்ரீதேவி. அதுக்கு ஒரு லேடி ஒன்று அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஈஸ்டர்ன்ல இருந்து. எனக்கு வந்த தகவல் என்னென்னு சொன்னால், அவள் வந்து அவளோட கோர்ஸ் கூட அவள் முடித்து அவள் சர்டிஃபிகேட் கூட வாங்காதவள். சரியா, அவக்கு யாரோ ஒருத்தர் சொன்னாங்களாம், இப்படி ஒரு அவார்ட் செரிமனி இருக்கு கொழும்பில், நீ போயிட்டு அதில் போயிட்டு காசை கட்டி எடுக்க இயலும்னு சொல்லி 30,000 உடனே ராவோட ராவா பேங்க் டிபாசிட் போட்ட உடனே மார்னிங்கே அவங்கள நாமினேட் பண்ணி அவங்களுக்கு பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ற அந்த என்ன சொல்கிறது அந்த ஃப்ளையரையும் செஞ்சு போட்டாச்சு. விளைஞ்சா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவையில்லை. அவங்க சொல்கிறாங்க, விளைஞ்சா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவையில்லை, நீங்கள் நாமினேட் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு ஹைலைட்டாக கொடுத்துருவோம், நீங்கள் 30,000 40,000 காசை கொடுங்க. வெக்கம் இல்லையா உங்களுக்கு? நான் கேட்குறேன், சும்மா தான் நான் கேட்குறேன், உங்களுக்குலாம் வெக்கம் இல்லை? இப்படியெல்லாம் நீங்கள் சம்பாரிச்சு தான் நீங்கள் வந்து வாழ்க்கை நடத்துகிறீங்க. ஸோ நான் இந்த வீடியோ வந்து இன்னும் சொல்ல போனால் நிறைய பேசலாம், இதுகளை பற்றி நிறைய பேசலாம். விளங்கிச்சா? நான் நேற்று கூட அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டதுக்கு காரணம் வந்து கலாச்சி போட்டதுக்கு காரணம் வந்து உண்மையில் அந்த நான் சொன்னேன், இப்போ அந்த 5 டேஸோ 10 டேஸில் கோர்ஸ் ஒன்றை படித்து போட்டுட்டு இப்போ உட்காந்துக்கிட்டு மேக்கப் இதெல்லாம் போட்டுக்கொண்டு மோட்டிவேஷன் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்களே ஒரு புதிய மேக்கப் ஆர்டிஸ்ட். அவங்கள்ட்ட இதை போய்ட்டு செக் பண்ணேன்னா அவங்க வந்து நிறைய ஸ்ரீலங்காக்கு ஆரம்பத்தில் இருந்து இந்த அவார்ட்ஸ் கொடுக்கறதுக்கு வந்த நடிகர்கள்ட்ட இருந்தெல்லாம் நிறைய அவங்க வந்து பெஸ்ட்டுன்னு வாங்கியிருக்கிறாங்க. சரியா வாங்கியிருக்கிறாங்க. அதே நேரம் வந்து இப்போ அவங்கள விட்டால் ஸ்ரீலங்காவில் காஸ்மெட்டிக் துறையில் வந்து பெஸ்ட்டான ஆளே இல்லை. விளைஞ்சா அவங்க தான் அந்த அளவுக்கு பெஸ்ட்டான ஆள். போக இப்போ பியூட்டிஷியன் ஃபீல்டிலும் இறங்கியிருக்கிறாங்க. வெறும் 5-10 நாளில் படிச்சுட்டு இறங்கியிருக்கிறாங்க. சரியா, இதுக்கு பிறகு இதுக்கு பிறகு அவங்கள விட்டால் பெஸ்ட்டான மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் யாரும் இல்லை, பெஸ்ட்டான பியூட்டிஷியனும் யாரும் இல்லை. இத்தனைக்கு இவள்கிட்ட NVQ லெவலில் ஒரு சர்டிஃபிகேட்டாவது இருக்காண்டா? இல்லை. இந்த டாக்டரேட் போட்டவள்கிட்ட எல்லாம் NVQ சர்டிஃபிகேட் இருக்கான்னு போய் கேட்டு பாருங்க, ஒன்று காட்ட சொல்லுங்களேன். இல்லை, ஆனால் படிப்பிக்கிறாங்க. விளங்கிச்சா? முடியலப்பா, முடியலை, ஐயோ முடியலை. எங்கே போய் சொல்கிறேன்னே தெரியல, எந்த இதில் போய்ட்டு மண்டையை அடிச்சு கூட சாவுறோன்னு தெரியல. இதுகளை நம்பி போயிட்டு திருப்பி இந்த பொய் சர்டிஃபிகேட்டுக்கே போயிட்டு மாட்டுறாங்க பாருங்க. முடியல. பியூட்டி டாக்டர்ஸ் நல்லா உருட்டுங்க. சரியா, பியூட்டி டாக்டர்ஸ் நல்லா உருட்டுங்க. உருட்டி நிறைய சம்பாதிங்க. சரியா, நிறையா சம்பாரிச்சிட்டு போகிற குளிக்கி தேடிக்கிட்டு போங்க. விளங்குதா அவங்களுக்கு? கபூர் இருக்கு இல்லையா? யூஷா என்ன அங்கே போங்க. இருங்க இதை முடிக்க போகிறேன். சரியா, கபூர் இருக்கு இல்லையா? ஏன்னா மனிதனாக பிறந்தவன் எல்லாருமே இப்படியே நம்ம பியூட்டி டாக்டர்னு சொல்லி நாங்கள் வந்து வாழ போகிறது இல்லை. சாவு எந்த நேரம் எப்படி வருமோ தெரியும் உங்களுக்கும் எனக்கும். விளங்கிச்சா? சரி, நம்ம பேசி கொண்ட வாக்கில் கூட எனக்கு மூச்சு நிற்கலாம். புரியுதா அவனுக்கு? ஸோ சாவுன்றது எல்லாருக்குமே வந்து இந்த இருக்க பிறந்தவன் எல்லாரும் இறக்கக்கூடியவன் தான். ரைட்டா? ஸோ பியூட்டி டாக்டர்ஸ் அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். சரியா, நீங்கள் சேர்த்து வச்ச பாவ புண்ணியங்கள் தான் உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் காசு கொடுத்து வாங்கினா உங்களோட பியூட்டி டாக்டர் பட்டம் இல்லை வரப்போகுது. சரியா? ஸோ இன்னமும் மனுஷரை ஏமாத்துறதை நிறுத்துங்க. அதில் பாதி பேர் வந்து எங்களோட முஸ்லீம்ஸ்.
சரியா? அதில் தமிழர் மிதிக்கிறாங்க, பாதி பேர் வந்து எங்களோட முஸ்லீம்ஸ். ஓகேயா? எங்களோட முஸ்லீம்கள் வந்து அவங்க பியூட்டி டாக்டர்ஸ் ஆனதுக்கு பிறகு அவங்களோட தலையிலேயே ஹிஜாபும் காணும். விளங்கிச்சா? அப்படியே எல்லாத்தையும் அவுத்து போட்டு கொண்டு ஃபுல் கலசில் தான் இப்போ எல்லோரும் போகிறோம். இஸ்லாமும் இல்லை. சில பேர் தலையெல்லாம் மூடித்தான் உடுத்துறாங்க, ஆனால் உடம்புல மொத்த அவுரத்தும் அப்படியே வெளியே தான் கிடக்குது. சரியா? எதை செய்தாலும் அது தமிழராக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, சிங்களவராக இருந்தாலும் சரி, எங்களுக்குன்னு சொல்லி ஒரு மரியாதை, கலாச்சாரம், ஒழுக்கம் அது இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் செய்யணும். புரியுதா? அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வாழணும். எங்கள்கிட்ட வர கிளைண்ட்ஸுக்கும் நாங்கள் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து செய்யணும். விளங்குதவங்களுக்கு அப்படி தான் இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம இந்த தேடுற இந்த பொய், பதவி, பட்டம், அது இதெல்லாம் வந்து இந்த உலகத்தோட முடிஞ்சு. ஆனால் இங்கே நாங்கள் எப்படி சம்பாதிச்சோம், எப்படி வாழ்ந்தோம், எப்படி பாவ புண்ணியத்தை தேடினோன்றது தான் மறுமையில் இருக்குது. நிரந்தரமான வாழ்க்கை அங்கே அப்படி தான் இருக்குது. அதையாவது கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாவுக்காவது கொஞ்சம் பயப்படணும். அட்லீஸ்ட் அந்த 5 நேரம் தொழுறேன்டாங்க. எனக்கு ஒரு ஆள் சொல்லுவாங்க, அவங்க தாஜாதுன்னு தொழுவாங்க. ஆனால் அவங்களே தான் இங்கே ஆரம்பித்து வச்சதே இந்த பொய்யான போலீஸ் சர்டிஃபிகேட்ஸ். இது வந்து விளங்குதா? அந்த சர்டிஃபிகேட் இது வந்து பொய் என்று சொல்லி நான் சொன்னதுக்கு பிறகு என்கிட்ட பாபாவுக்கும் விளையாட்டோன்னு போட்டாங்க. அப்படியாடா, எனக்கு தெரியாது பாருங்களே, என்னையை கொண்டு போய்ட்டு இதுக்குள்ளே சேர்த்து விட்டுட்டாங்க தானிடா. ஐயோ, என் லோகோ வந்து அவங்களோட இதில் வெப்சைட்டில் இருக்குடா, அதை நான் எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் லைவ் போட்டுறாதீங்க. நான் அவன் நம்பினேன், ஐயோ பாவம் தெரியாமல் போயிட்டு மாட்டியிருக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் நம்பர் 1 மெயின் மாஃபியாவே அவத்தான். என்னோட வாய்ஸ் கட்டால், என் ஹஸ்பண்டை வாய்ஸ் கட்டால் அவன் நல்லவன் மாதிரி நடிச்சு அவன் நல்லவன் மாதிரி நடித்து அவளுக்கு பாவம் பார்த்து பேச வச்சா எனது இந்த அவளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுப்புறதுக்கு. ஓகே, வெயிட் சரியா? அப்போ நான் வந்து அவளை காப்பாற்றணுன்றது நோக்கம் இல்லை. ஏதோ ஒரு அப்பாவி பாவம் மாட்டிக்கிறா போல். அப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிக்கிறா. என்னது ஒன்ஸ்டாய் கோபிள் சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறா. ஐயோ பாவமே, இப்போ என்ன பண்ணுறது? அப்போ அவளும் அங்கே வந்து காசு கட்டி தானே அஃபிலியேஷன் எடுத்திக்கிறா. அப்படியெல்லாம் நானும் அவளுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக வேண்டி நான் பேசி வாய்ஸ் கட் அனுப்பினேன். இன்றைக்கு பார்த்தா சூப்பரம்மா, நீ நல்லா டபுள் கேம் ஆடின, என்னோட நல்லா டபுள் கேம் ஆடினேன். இன்றைக்கி நீ தான் நம்பர் 1 மாஃபியா. அந்த ஓண்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கி விட்டிக்கிற, டாக்டரேட் பட்டத்தில் நின்று இந்த மாதிரி போய் சர்டிஃபிகேட்ஸுகள் கொடுக்குற வரைக்கும் உருவாக்கி வச்சிருக்கிற நீ தான் ஸ்ரீலங்காவில் மொத்த இடத்துல. அல்லாக்கு பதில் சொல்லணும். நீ தாஜ தொழுது வேலில்லை. ஓகே, தாஜ தொழுது வேலில்லை. இஸ்லாத்துக்கு உகந்த வாழ்க்கை வாழணும். எத்தனை காலம்தான் ஏமாத்துவார் இந்த நாட்டிலே? இதுதான் நான் கேட்குறேன். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு ஒன்று இருக்குது. அதுதான் கபருக்குழி. அதுதான் கபருக்குழி. ஓகே, நல்லா உருட்டுங்க பியூட்டி டாக்டர்ஸ், நல்லா உருட்டுங்க. உருட்டுன்னு உருட்டுங்க. இன்னொரு 10 பேருக்கு காசை வாங்கிட்டு பியூட்டி டாக்டர் பட்டம் கொடுங்க. ஓகே, அப்புறம் அவங்களும் கோட்டை போட்டுக்கிட்டு நம்ம வாங்கிட்டோம் என்னமோ பெரிய பிஹெச்டி பண்ணி அது பண்ணி டிகிரி பண்ணி எல்லாம் கிழிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோக்கு ஒரு ஃபோஸை கொடுத்துட்டு எடிட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். பீஸ் யூனிவர்சிட்டி, குளோபல் பீஸ் யூனிவர்சிட்டி USA, பீஸ் யூனிவர்சிட்டி சாரி எங்கள் UK இல்லைங்கச்சா. அந்த பீஸ் யூனிவர்சிட்டியால் எந்த துறைக்கு எந்த ஃபீல்டில் இந்த ஸ்ரீலங்காவில் PhD என்று சொல்லி கலாநிதி என்றோ கௌரவ கலாநிதி என்றோ ஒருத்தன் கோட்டை போட்டிட்டு வந்து நான் டாக்டரேட் எடுத்துக்கிறேன்னு சொன்னான்னு சொல்லுங்கள், அதுதான் ஃபேக். ஓகே, புரியுதா உங்களுக்கு? அது ஃபேக் யூனிவர்சிட்டி. சரியா? ஃபேக் யூனிவர்சிட்டியில் காசை கொடுத்து ஒரு இது மாதிரியான ஒரு பட்டத்தை, முனைவர் பட்டத்தை, கலாநிதி பட்டத்தை ஒருத்தர் வாங்குறாங்கன்னு சொன்னால் அவங்க எவ்வளோ பெரிய ஃபேக்காக, எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருக்கணும்னு யோசி.
இந்த கிரிமினல்கள் இன்னும் புதிய புதிய கிரிமினல்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க. எங்களோட ஜெனரேஷனை விளங்கிச்சா நாசப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இஸ்லாமிய கலாச்சாரத்தை நாசப்படுத்துகிறார்கள். விளங்குதா? இப்படி பொய்யும் பெரட்டலையுமே வந்து வாழ்கிறதுக்கு பழக்கப்படுத்துகிறார்கள், அவள் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி. விளங்குதா? என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறது உண்டே தான். யாரெல்லாம் இவளுக்கு அழிவே கொடுத்துரு, இவளை நீ நாசப்படுத்திடு, இருக்கிறவங்களையாவது காப்பாற்று. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே பியூட்டி டாக்டர்ஸ், நல்லா உருட்டு 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 உருட்டுங்க. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இப்போ இது எப்படி நான் ஷேர் பண்ணுறது, இது எப்படி ஸ்டாப் பண்ணுறது எனக்கு தெரியல. How can I stop this live? லைவ் போட்ட எனக்கு இது எப்படி ஸ்டாப் பண்ணுறேன்னு தெரியலையே. என்ன செட்டிங்? எங்கே ஸ்டாப் பண்ணுறது? ஓகே, இது எங்கே ஸ்டாப் பண்ணுறோன்னு எனக்கு புரியலை. நான் அதை ஷேர்னு சொல்லி வரணுன்ட்டு காட்டுது, அதை போடுறேன். போகுதா இருக்குதா இல்லைன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியும் இது எப்படி ஸ்டாப் பண்ணுறதுங்க. ஓகே, எஸ்.